எல்லாம் வல்ல இறையருளை வணங்கி இந்த அருமையான ஐயனார் திருக்கோயிலே நடைபெறுகிற வைகாசி விசாக பெருவிழாவில் அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா கிருஷ்ணன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் இனிய நண்பர் நாதன் அவர்கள் எடுத்த முயற்சியினுடைய காரணமாக பட்டிமண்டபத்திற்கு இவ்வளவு பேரை வரவேற்புரை சொன்ன ஐயா அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் அழைக்காமலேயே வந்திருக்கிற ஒரே விருந்தாளி மழை. ஆனால் நம் எல்லோரையும் விட அவர் நாட்டுக்கு உபயோகமானவர். ஆனால் இந்த மழையிலே முடிந்தவரை நாங்களும் பேச நீங்களும் கேட்க ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும். பேச்சாளர்களை பற்றியெல்லாம் நான் பிறகு சொல்லுகிறேன். ஒரு 2 செய்தி மட்டும் சொல்லிவிட்டு பட்டிமண்டபத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு மூச்சுக்காற்று தேவை, அதன் பிறகு உணவு தேவை, அதுபோல தண்ணீர் தேவை. இவையெல்லாம் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவை என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த எல்லாவற்றையும் விட அதிகமான தேவை ஒன்று இருக்கிறது. அது நம்பிக்கை என்பதுதான் உயிர் வாழ்வதற்கு மிக மிக அதிகமான தேவை. இந்த நம்பிக்கையினுடைய விளைவுதான் மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கான மிக நீண்ட நம்பிக்கையை தருகிற அந்த பெரிய சக்தி தான் இறையருள் என்பது. அதிலே தமிழிலே ஐயன் என்ற சொல் தலைவனை குறிக்கும். அதில் 6 விகுதி சேர்க்கிற போது ஐயனார் என்று அவரை கொண்டாடுகிறோம். அந்த காலத்தில் ஏரிக்கு ஒரு ஐயன் உண்டு, ஏரி காத்த ஐயன் என்று அவனை கொண்டாடுவார்கள். அப்படி ஊருக்கு தர்மம் சத்தியம் பண்ணுவதற்கு, ஒரு பாவ புண்ணியம் பண்ணினா பயப்படுவதற்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் பண்ணலை அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஐயனாரை செய்து வைத்திருப்பார்கள். எனவே இந்த ஐயனார் வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குல மக்களுக்கும் எல்லா பகுதி மக்களுக்கும் உரிய ஒன்று. அதை நீங்கள் வேறு வகையிலே வித்தியாசமாக உறவுகளை எல்லாம் அழைத்து விருந்து கொடுத்து மிகச்சிறந்த முறையிலே உறவுகளை பேணக்கூடிய வகையிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். நம்முடைய வரவேற்புரை சொன்ன ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தில் இருந்த எல்லார் பெயரையுமே படித்தார் என்று சொல்லலாம். காரணம், உறவுகள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த உறவுகளுடைய பட்டியலை எல்லாம் சொன்னார். நம்ம குடும்பங்கள்லேயே திருமணம் நடக்கிற போது நீங்கள் பார்த்தா தெரியும், வாசலில் கொலையாக தென்னங்கொலை கட்டுவார்கள், வாழை குலை கட்டுவார்கள், பாக்கு கமுகு அப்படியே குலையாக பாக்கு கட்டுவார்கள். ஒத்தையாக காய்க்கிற மரங்கள் எதையுமே நம்முடைய திருமண வீடுகளில் கட்ட மாட்டார்கள். இந்த 1 காய் 2 காய் என்று காய்க்கிற அந்த மரங்களை எல்லாம் வாசலில் கட்டுகிற பழக்கம் நம்முடைய திருமணங்களில் கிடையாது. ஏன்? நாம் கூட்டம் கூட்டமாக வாழுகிறவர்கள். கொலையாக காய்க்கிற தென்னை மரம், கொலையாக காய்க்கிற நுங்கு, கொலையாக காய்க்கின்ற அந்த வாழை, இதையெல்லாம் மங்கள பொருளாக நினைச்சு நம்முடைய திருமணங்களில் வீட்டு வாசலில் கட்டுகிறோம். அப்படி எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும், உறவு ஒருவரோடு ஒருவர் நெருங்கி வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வை நாம் பெறணும். நீங்கள் எல்லாரும் ஒரு உறவுகளாக நெருங்கி இருக்கிறதால ஒன்று பயன்படக்கூடிய ஒரு முதல் செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தில் எத்தனையோ முறை பருவ மாற்றம் நடந்திருக்குது. சில காலங்களில் ரொம்ப கொடுமையான பனி மைனஸில் போயிருக்கு உலகத்தில். சில காலத்தில் வெப்பம், இப்போ பாருங்கள், இந்த சமயத்துலலாம் இவ்வளோ வெப்பமாக உலகம் இருந்ததில்லை அப்படின்னு பயப்படுறாங்க. அவ்வளோ வெப்பமாக இருந்தது. இது 2மே நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நம்முடைய பூமி திடீர்னு ரொம்ப குளிர்ந்து போயிடும், ரொம்ப வெப்பமாயிடும். இப்போ தான் ஓரளவு
அது சமநிலையில் ஒரு 5000-10,000 வருஷமாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு காலத்தில் அது மாதிரி பனி ஏற்பட்டு பனியில் எல்லா உயிரினங்களும் இறந்து கொண்டே வந்தன. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பனி போயிட்டா சிங்கத்தால் வாழ முடியாது, புலியால் வாழ முடியாது, கரடியால் வாழ முடியாது. இந்த காடுகளில் இருந்த ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ முடியாமல் அந்த பனியிலே இறந்து போன. ஆனால் ஒரே ஒரு இனம் அழியாமல் அந்த காலத்தில் இருந்தது. அது என்ன இனம் தெரியுங்களா? முள்ளம்பன்றி அப்படிங்கிற ஒரு இனம். அதை வரலாற்றில் எழுதுகிறாங்க. கொடிய பனியினாலே உலகத்தில் இருக்கிற பல உயிரினங்கள் அழிந்து போன போது முள்ளம்பன்றி அழியாமல் இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த முள்ளம்பன்றி எப்படி வாழ்ந்தது அப்படின்னா, ராத்திரி பனி ஆரம்பித்த உடனே அது கூட்டமாக வந்து படுத்துக்கும். எல்லாம் ஒன்றோட ஒன்று நெருக்கிட்டு படுத்துக்கும். அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன கஷ்டம் தெரியுங்களா? முள்ளம்பன்றிக்கு ஒரு முள் இருக்கும், உடம்பெல்லாம் முள்ளு முள்ளாக இருக்கும். அது அடுத்த முள்ளம்பன்றியை குத்தும், வலிக்கும், அதுக்கு ரத்தம் வரும். ஆனாலும் பரவாயில்லைன்னு அந்த முள்ளோட முள் அப்படியே சேர்ந்துக்கிட்டு கூட்டம் கூட்டமாக முள்ளம்பன்றி சேர்ந்து படுத்துருக்குது. உங்களுக்கு தெரியும், உடம்புக்கு ஒரு சூடு உண்டு, இங்கிலீஷில் பாடி டெம்பரேச்சர்னு சொல்லுவான். இந்த உடம்பு சூடு குளிர்ந்து போச்சுன்னு சொன்னால் காப்பாற்ற முடியாது. இந்த முள்ளம்பன்றிங்கெல்லாம் கூட்டமாக படுத்து முள் ஒன்றோட ஒன்று ஏறி நெருக்கிக்கிட்டு படுத்ததால் அந்த முள்ளம்பன்றிக்கு மட்டும் பாடி டெம்பரேச்சர், அந்த உடம்பு வெப்பம் காப்பாற்றப்பட்டது. அந்த பனியில் எல்லாம் அழிஞ்சு போனால் கூட முள்ளம்பன்றி மட்டும் அழியாததுக்கு காரணம் கூட்டம் நெருங்கி வாழ்ந்ததாலே அவை தப்பித்தன. ஆனால் ஒரே ஒரு கஷ்டம், ஒரு முள்ளம்பன்றியோட முள் இன்னொன்று கிழிக்கும், இன்னொன்று கிழிக்கும், அவ்வளோ நெருக்கம். அதனால காயம் வரும், ரத்தம் வரும். ஒரு 10 முள்ளம்பன்றி இந்த கூட்டம் வேணான்னு தள்ளி போய் படுத்தா மறுநாள் காலையில் அந்த 10 முள்ளம்பன்றி எந்திரிக்க முடியாது, செத்து போயிடும், பனியோட கொடுமையில் இறந்து போயிடும். இதுதான் எல்லா குல மனிதர்களுக்குமே பொருந்தும். ஜாதி ஜனங்களாக குலங்களாக சேர்ந்திருக்கிற போது ஒருத்தர் குத்துற மாதிரி 2 விஷயம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் பிரிஞ்சிட்டா நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு சமூக மக்களும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தர் காயப்படுத்துறதுக்கான வார்த்தை இருக்குது, ஒருத்தர் காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சேர்ந்து வாழ்வதன் மூலமாக தான் மாமன் மச்சான் பெரியப்பா அப்படின்னு சேர்ந்து வாழ்வதன் மூலமாக தான் ஒரு கூட்டம் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால தான் இங்கே எல்லா உறவினர்களையும் முதல்ல அவர் வரவேற்பர் சொன்னவர். அந்த எல்லாரையும் பேர் சொன்னபோது கூட காலமாகுது, மழை வருது அப்படின்னு அதை சொன்னபோது கூட முழுமையாக அதை படித்தார். சரிதான், அது இப்படி முதல்ல உங்களுடைய அந்த அன்பை எல்லாம் வாழ்த்துறேன். ஐயனாரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால், ஒவ்வொரு ஊர்லேயுமே ஐயனார் உண்டு. யானைகளுடைய தலைவனாக விளங்கியவர் ஐயனார், யானை கூட்டத்துக்கு அவர் தலைவன். அதே மாதிரி ஏரிகளுக்கு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் இயற்கை, அந்த இயற்கையை பாதுகாக்கிற தலைவனாக கொண்டாடப்படுகிற ஐயனாருடைய வழிபாடு கடைசியாக போனால் எல்லா மக்களுக்குமே குலதெய்வமாக அதுதான் இருக்கும். மற்றதெல்லாம் குடும்ப தெய்வமாக இருக்கும். குடும்ப தெய்வம் வேறு, குலதெய்வம் வேறு. குடும்ப தெய்வம்ங்கிறது நம்ம குடும்பத்தில் அண்மை காலத்தில் இருந்து இறந்து போனவங்க குடும்ப தெய்வம். ஆனால் அந்த குலத்துக்கே நீண்ட காலமாக வணக்கத்திற்குரிய தலைவனாக இருந்தது தான் குலதெய்வம். அந்த ஐயனாருடைய வழிபாட்டை மிக விமர்சையாக கொண்டாடி ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து அருமையாக செஞ்சுருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்து, பாராட்டு. இப்போ நான் 2 செய்தி சொன்னேன். ஒன்று, ஏன் குடும்பமாக இருக்கணும், சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற கருத்தை சொன்னேன். இன்றைக்கி தலைப்பு பட்டிமண்டபத்துக்கு இப்போ வர்றோம். ஒரு விழான்னு சொன்னால் பட்டிமண்டபம் போடணுமா? ஐயா கிருஷ்ணன் வேறு ஏதாவது நிகழ்ச்சி கூட போட்டிருக்கலாம். நம்முடைய நாதன் சார்ட்ட சொன்னால் எவ்வளவோ இசைக்கலைஞர்கள் கூட அழைச்சிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவர் ரொம்ப செல்வாக்கானவர். ஆனால் ஏன் பட்டிமண்டபம்னு போட்டார்னு கேட்டால், இப்போ நீங்கள் பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு எது வந்தாலும் டிவியை திருப்பி பாருங்கள். எது இருக்குதோ இல்லையோ பண்டிகைனா பட்டிமண்டபம் டிவியில் கண்டிப்பாக இருக்கும். சன் டிவினா சாலமன் பாப்பையாவுடைய பட்டிமண்டபம் இருக்கும், ஜி டிவினா எங்களுடைய குழுவினருடைய பட்டிமண்டபம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கு ஒவ்வொருத்தருடைய பட்டிமண்டபம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பண்டிகையில் இப்போ முக்கியமான அம்சம் அப்படின்னா, ஆட்டுக்கு அடுத்தபடியாக முக்கியமான அம்சம் எது அப்படின்னு கேட்டால்
பட்டிமண்டபம் தான். நான் ஏன் ஆட்டுக்கு அடுத்தபடின்னு சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். நல்லது. இந்த அருமையான பட்டிமண்டபத்தை இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அம்சமாக அமைக்க வேணும்னு ஐயா கிருஷ்ணன் அவர்கள் நினைச்சதுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்லி, இதை ஏற்பாடு செய்தமைக்காக நம்முடைய நாதன் சாருக்கும் நன்றியை சொல்லி, எனக்கு உங்கள் மேலே யார் மேலே ரொம்ப மகிழ்ச்சி தெரியுமா? இவ்வளவு மழையிலையும் கொடை பிடிச்சிக்கிட்டு தலை மேலே துண்டை அப்படி போட்டு தமிழ் கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க. இப்போ இங்கே ஒன்றும் முடிஞ்சு சுண்டல்லாம் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் காலையில் சாப்பிட்ட சாப்பாடோடு ஒப்பிட்டா சுண்டல் ஒரு சாப்பாடே இல்லை, அது வேறு சமாச்சாரம். ஆனாலும் இவ்வளோ பேர் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா அது தமிழ் செய்த தவம் அப்படின்னு சொல். இந்த மழையில் கூட இருந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய அந்த அந்த மொழி தமிழ் பற்றுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பட்டிமண்டபத்தை பற்றி சொன்னேன். இப்போ தலைப்புக்கு வர்றோம். பட்டிமண்டபத்தில் என்ன தலைப்பு? வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி. எல்லாரும் இந்த உலகத்தில் இருந்தாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. வாழுதல் அப்படின்னு தமிழ் ரொம்ப அழகான மொழிங்க. ஒரே விஷயத்துக்கு 100 வார்த்தை இருக்குது, ஆனால் 100க்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இருத்தல்னு ஒரு சொல் இருக்குது, பிழைத்தல்னு ஒரு சொல் இருக்குது, வாழுதல்னு ஒரு சொல் இருக்குது. 3 ஒன்று கிடையாது. இருத்தல் அப்படின்னா என்னங்க, எப்படி இருக்கிறீங்க? என்னமோ இருக்கிறேன்ப்பா அப்படின்பா. விட்டா துண்டை போட்டு கழுத்தையே இருக்கிறேன்னு இருக்கிடுவான். அந்த இருக்கிறேங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவன் சந்தோஷமாக இல்லை இல்லையா? அப்புறம் ஏதோ வண்டி ஓடுது, பொழப்பு நடக்குது அப்படிம்பா. பொழப்பு நடக்குது அப்படிம்பா. இந்த பிழைப்புன்னு ஒரு சொல், இருத்தல்னு ஒரு சொல், வாழுதல்னு ஒரு சொல். இந்த பிழைப்புங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. நம்முடைய இந்த அதாவது என்னமோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான், கஷ்டப்படுறான் அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு நேரடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கக்கூடாது. அதை எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோடு தான் அதை மொழிபெயர்த்து பார்க்கணும். சர்வைவல் அப்படின்னு ஒரு ஆங்கில சொல் இருக்குது. சர்வைவல்னால் ரொம்ப சிரமப்பட்டு வேறு வழி இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. தக்க வச்சுக்கிறேன், என்னை தக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. இதுதான் பிழைப்பு. சிச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு பாரதி சொல்கிறார். சிச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கடுமையான ஒரு வார்த்தை. எங்கே போய் பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் விலங்கு இருக்குது. இப்போ இந்த வயக்காட்டுக்குள்ளே பாம்பு இருக்காதா என்ன? அது கூட பட்டிமன்றத்துக்கு வந்தாலும் வரலாம். முதலே நம்ம சொல்ல வேண்டியதில் சொல்லிவிடுவோம். எதுக்கு ரெடியாக இருங்க. உடனே ஒருத்தர் குனிஞ்சு பார்க்குறாரு, காலுக்கு கீழே ஏதாவது ஓடுதா அப்படின்னு. இருக்கட்டும். இந்த பிழைப்புங்கிறத தாண்டி இருத்தல், பிழைப்பு, வாழுதல். அதில் பிழைப்புங்கிறது ரொம்ப கடினமானது, இருத்தல்ங்கிறது சுமாரானது, வாழ்தல்ங்கிறது தான் உயர்வானது. வாழ்தல்னா என்ன தெரியுங்களா? நேற்றுக்கு இது இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் மேலே வருது, இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு கொஞ்சம் மேலே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே போகிறது. இப்போ இங்கிலீஷில் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். தன்னை வளர்த்துக்கிட்டே போகிறது, நேற்றுக்கு இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே. இப்போ பெண்கள் சமைச்சு பரிமாறுறீங்க, இன்னும் இந்த ஊரில் அப்படி தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பெண்கள் சமைச்சு பரிமாறும்போது அதெல்லாம் எங்கள் தலைமுறையோடு அந்த அதிர்ஷ்டம் முடிய போகுது. நாங்கள் சாப்பிடும்போது எப்போவாது குறை சொல்லுவோம், சிச்சி இது என்ன குழம்பா, அது வாயில் வைக்க வெள்ளங்கள அப்படின்னு. வீட்டில் கண்டுக்க மாட்டாங்க, பேசாமல் போயிடுவாங்க. சில ஊடாக இருந்தால் இவருக்கு கொரோனா வந்துருச்சுன்னு அந்த காலத்தில் ஃபோன் பண்ணி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. நார்மலாக சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா என்னமோ இருக்குது குழம்பு, வாயில் வைக்க விளங்கல அப்படின்னா கோபமான மனைவி கடுமையாக பேசுவா. என்ன பேசுவா? வாயில் வைக்க விளங்கலையா, ஒரு புனல் தர்றேன் வாய் வழியாக ஊற்றிக்க அப்படின்னு. அது நல்ல மனைவிக்கு அடையாளம் இல்லை. இன்னும் சில மனைவி இருக்கிறா, என்ன சொல்வான்னா, இப்படி ஊடு ஊடாக போய் துண்டு வந்து இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்கிற நாக்கை இழுத்து வச்சு அறுத்தா என்னான்னு கேட்டா. இப்போ சூர்பனகைக்கு அக்கா நாக்கை இழுத்து வச்சு அறுத்தா என்ன அப்படின்னு. அதுவும் சரியில்லை. புத்திசாலி மனைவி எப்படி இருப்பா தெரியுங்களா? கணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பா, என்ன நல்லா இல்லை, உப்பு குறையுதா, புளி கூடி போச்சா, இல்லை மஞ்சப்பொடி போட்டிருந்தா நல்லா இருக்குமா, மசாலா தூள் போட்டிருக்கலாமா, பட்டக்கிராம்பு தாளிச்சிருக்கலாமா, எது போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு 15 கேள்வி கேட்டான்னு வச்சுங்க, புடிச்சு சொல்லுவான் இதுவே நல்லா இருக்குது விட்டுருங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம ஆளுக்கு அடுத்தவனை குறை சொல்ல தெரியுமே ஒழிய சரி பண்ண தெரியாது. குறை சொல்ல தெரியும், ஆனால் சரி பண்ண தெரியாது. அப்படி நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் வாழ்க்கையில் குறை சொல்கிறான் பாருங்க நம்மளை, அவன் தான் நமக்கு வழிகாட்டுறான்.
இன்னும் நல்லா பேசலாம், இன்னும் நல்லா சமைக்கலாம், இன்னும் நல்லா தொழில் பண்ணலாம், இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் 10 பேருக்கு உதவலாம், இன்னும் ஒரு 100 பேருக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கலாம். இதெல்லாம் எப்படி வருது எண்ணம்? நம்மளை யாரோ பாராட்டுறாங்க, அது மூலமாக நம்ம அந்த மேற்கொண்டு இல்லை குறை சொல்கிறாங்க, அது மூலமாக நம்மளை வளர்த்துக்கிட்டே போகிறோம். அதனால் குறை சொல்கிறவங்கள பார்த்து கோபப்படக்கூடாது. இப்போ இந்த வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் வளருதல். நீங்கள் கொஞ்சம் தமிழ் படித்தவங்க யாராவது இருந்தால் தெரியும், அஃறிணை உயர்திணைன்னு பிரித்தான். அதில் உயர்திணைங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறான்? மனிதன் ஏன் உயர்திணைன்னு கேட்டால், உயர்ந்த திணை, உயருகின்ற திணை, உயரப்போகும் திணை, வாழ்க்கை முழுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது மனித ஜாதி மட்டும்தான். 4000 வருஷத்துக்கு முன்னாடி எருமாடு எப்படி கழனியில் குடிச்சதோ அப்படி தான் இப்போவும் திங்கும், இப்போவும் புல்லு மேயும். ஆனால் நம்மால் அப்படி இல்லை, ஸ்ட்ரா வச்சு கஞ்சி குடிப்பான் இல்லையா? மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமானவன். பழைய சோறை அமேசானில் போட்டு வாங்குவான். நம்மால் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ முன்னேறிக்கிட்டே இருப்பான். ஏங்க 2000 மைல் வேகத்தில் போகிற விமானம் இருக்குதுங்க. 2000 மைல், மணிக்கு 2000 மைல் போகிற விமானம் இருக்குது. ஒரு காலத்தில் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம், இப்போ 2000 மைல் வேகத்தில் போகிற விமானத்தில் பயணம் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷன் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகிறதால இவனை உயர்திணை அப்படின்னு வச்சாங்க. அப்போ வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டால் உயர்ந்து கொண்டே போகுது. அப்படி உயர்ந்து கொண்டே போகிறது போராட்டமா அல்லது பூந்தோட்டமா? வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குதா இல்லாட்டி வருத்தம் இருக்குதா அப்படின்னு 2 விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். காரு, எனக்கு இடது காலில் ஒரு சின்ன பிரச்சனைங்க, அதிகம் நடக்க முடியாது. என்னை யாரும் அடிக்கலைங்க, தானாக நடந்ததுங்க அதெல்லாம் ஆச்சுங்களா. இந்த இடது கால் நடக்க முடியாதுன்னு காரை எப்படியாவது உள்ளே கொண்டாந்து என்னை இப்படி இந்த இடத்துல சேர்த்துடணுன்னு நாதன் சார் ரொம்ப தவிச்சார். நம்ம ஊர் நல்லவங்கள்லாம் மோட்டர் பைக்காக நிறுத்தி உள்ளேயே வர முடியாதபடி காரே வராது அப்படின்னு நிறுத்திட்டாங்க. நான் மேடைக்கு சந்தோஷமாக போகலாம்னு நினச்சேன். ஆனால் போராட்டம் ஆரம்பமாகி போச்சு. இறங்கு காரை விட்டு நட, நீ பாட்டுக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லிக்கிட்டே வா அப்படின்னு. நல்ல வேளை மோகன சுந்தரம் சிக்கினார். அவர் தோலை ஒரு அவர் தான் நம்ம தோல் ஒசரத்துக்கு கரெக்டாக இருக்கார், கை வைக்கிறதுக்கு அவர் தோல் தான் ஒசரம் கரெக்டாக இருக்குது. அப்படியே நடந்து அப்படியே மெதுவாக இங்கே வந்து பாருங்கள், நான் இங்கே பேசலாம்னு பூந்தோட்டம்னு வந்தால் இறங்கி நடன்னு ஒரு போராட்டம் காத்திருக்குது. வாழ்க்கையில் பூந்தோட்டத்திலேருந்து போராட்டத்துக்கும் போராட்டத்திலேருந்து பூந்தோட்டத்துக்கும் போகிறது தான் வெற்றி. எப்படி வெற்றி? நான் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது, மழை கலைச்சிது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மழைக்கப்புறமும் போகாமல் 10 பேர் உட்காரும்படியாக இருக்கிறாங்கன்னா இதை விட எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பூந்தோட்டத்தை பார்க்குறோம். அது இந்த இருட்டில் சில பேர் சிரிக்கும் போது பல்லு பளிச்சுன்னு இருக்குது, அப்படியே டக்குன்னு அப்படியே முகத்தில் ஒரு பளிச்சுன்னு அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறேன். எங்களுக்கு வெற்றியே என்ன தெரியுங்களா? நீங்கள் சிரிக்கிறது ரசிக்கிறது தான் எங்களை இன்னும் உயிரோடையே வைத்திருக்கு. உண்மையாக சொல்கிறேன். பேச்சாளர்கள் மற்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க வயசை விட கொஞ்சம் இளமையாக இருப்பாங்க. அவங்க வயசு சொல்ல முடியாது, வயசை விட இளமையாக இருப்பாங்க. ஏன்? நாங்கள் மேக்கப்னாலெல்லாம் இளமையாக இல்லை, நீங்கள் கை தட்டுறதால தான் நாங்கள் இளமையாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இவ்வளோ துன்பத்துக்கு மத்தியிலையும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்போ போராட்டம் பூந்தோட்டம் மாறி மாறி வருது. பூந்தோட்டம்னு வந்து இறங்குறோம், நடந்து போடான்னு போராட்டம், வந்து பார்த்தா மழையில் உட்கார்ந்துருக்கிற மக்கள். இப்படி வாழ்க்கையில் ரெண்டும் ஒன்று மாறி மாறி வரக்கூடியது தான் வாழ்க்கை. இதுதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த 4 அறிஞர்களும் அப்படிலாம் இல்லைங்கோ, வாழ்க்கைங்கிறதே போராட்டம் தான், வாழ்க்கைங்கிறதே பூந்தோட்டம் தான் அப்படிங்கிறாங்க. இருக்கலாம், அவங்க என்னன்னு பேசட்டும். இந்த யூடியூப்பில் நான் எப்போ பார்த்தாலும் விலங்குகளை தான் பார்ப்பேன், மற்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்படி விலங்குகளை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நிறைய உண்மைகளை கற்றுக்கலாம் அப்படின்னு. சார், சில விலங்கு பிரசவத்தும் போது பார்த்தா அந்த குட்டியை கொண்டாந்து வெளியே தள்ளுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? ஒட்டகை சிவிங்கியால் குனிஞ்சு தண்ணி குடிக்க முடியாதுங்க. அது பேரில் ஒரு தப்பும் இல்லைங்க. அது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே கழுத்து போயிட்டதால அது குனிஞ்சு தண்ணி குடிக்கணும்னு நினச்சா தண்ணி குடிக்கிறதுக்கு இயற்கை வசதி ஒத்துழைக்காதுங்க. 2 காலையும் அது இப்படி பரப்பிட்டு தலையை கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்பட்டு வளைச்சு, அதுக்கு ஸ்ட்ரா வச்சு குடிக்கலாம்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரா இல்லை. காட்டில் மூங்கில் ஸ்ட்ரா மாதிரி இருக்கும், உடைச்சி வைக்கணும்னு அதுக்கு தெரியாது. அது என்ன கஷ்டம் தெரியுங்களா? இது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, தினம் கஷ்டம். எதுக்கு? ஒட்டக சிவிங்கிக்கு தண்ணி குடிக்கிறது தினம் கஷ்டம்.
அது பெரிய விஷயம் இல்லை. தண்ணி குடிக்கலான்னு போய் குடிக்க போகும்போது புலி வரலாம், சிங்கம் வரலாம், அடிச்சு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ பயந்துக்கிட்டே தண்ணி குடிக்கணும்னு தெரியுங்களா? ஒட்டக சிவிங்கி தண்ணி குடிக்கும்போது யோசிச்சு பாருங்க. இது ஒரு நாள் பிரச்சனை இல்லை, அது படைக்கப்பட்ட நாள்லேருந்து அது மரணம் அடைகிற வரையில் பிரச்சனை. ஒட்டக சிவிங்கிக்கு அடுத்த கஷ்டம் சொல்லட்டுமா? பிரசவம் மாற போது குட்டி மேலேருந்து கீழே விழும். அத்தா உயரத்துலேருந்து குழந்தை குட்டி கீழே விழுந்த உடனே மயங்கி போயிடும். அந்த குட்டிக்கு அப்படி கீழே விழுந்தோடனே மூச்சு நின்று போயிடும் ஒரு வினாடி. எப்படி எழுப்புன்னு தெரியுங்களா? ஒட்டக சிவிங்கி எட்டி உதைச்சு எட்டி உதைச்சு எட்டி உதைச்சு. ஏன் குட்டியை குனிஞ்சு நாக்கால அதால நக்க முடியாது, மற்ற விலங்கெல்லாம் பண்ண முடியும். எட்டி உதைச்சு எட்டி உதைச்சு எட்டி உதைச்சு. காட்டில் குட்டி கிடந்ததுன்னா புலி வந்து தின்னுடும். காட்டில் அப்படியே பச்சை மாம்சமாக புலி அந்த குட்டி கிடந்தா மற்ற விலங்கு வந்து தின்னுடும். அதை எட்டி உதைச்சு ஓட விட்டு அப்படியே அந்த குட்டி ஓட ஆரம்பிக்கும் பாருங்க. அப்போதான் தாய் ஒட்டக சிவிங்கிக்கு நிம்மதி. ஏன்? காட்டில் ஓட தெரியாத விலங்கு மற்ற விலங்குக்கு உணவு. காட்டில் ஓட தெரியாத விலங்கு மற்ற விலங்குக்கு உணவு. அதுக்கு ஓடணும். பிறந்த நிமிஷத்துலேருந்து ஒட்டக சிவிங்கி குட்டியை எட்டி உதைக்கும். அப்போ வாழ்க்கையில் பாருங்க, அது கஷ்டத்தை கொடுக்கல, கஷ்டத்து மூலமாக அதுக்கு வாழ்க்கையை கொடுக்குது. நல்லா கவனிங்க, வாழ்க்கையில் அது கஷ்டத்தை கொடுக்கல, கஷ்டத்து மூலமாக அதுக்கு வாழ்க்கையை கொடுக்குது. அந்த ஒட்டக சிவிங்கி தன் குட்டிக்கு வாழ்க்கையை கொடுக்குது. அப்போ போராட்டத்தில் பூந்தோட்டம் ஒளிஞ்சிருக்குது, பூந்தோட்டத்தில் போராட்டம் ஒளிஞ்சிருக்குது. இப்படி யோசிக்க யோசிக்க நிறைய செய்தி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நானும் கூட விடிய விடிய உங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த 4 பேரை எதுக்கு கூட்டிகிட்டு வரதான்? நான் ஒருத்தனே மூச்சு உடைக்கணுமா என்ன? அவங்க 4 பேரையும் சும்மா கொண்டாந்து காலையிலேருந்து சோறு போட்டு கறி போட்டு எல்லாம் போட்டு அவங்க பாட்டு சௌக்கியமாக ஃபோனை பார்த்துக்கிட்டு இங்கே ஜாலியாக உட்காந்துருந்தா நான் ஏன் போராடணும்? இவங்க என்ன பூந்தோட்டம் மாதிரி உட்காந்துருக்கிறது? அதனால் இனிமேல் அவங்கள மேடையில் இழுத்து அவங்க பேசுகிறாப்புல நான் இப்போ ஒதுங்க போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, உண்மையாகவே நாங்கள் இந்த ஊருக்கு வர்றது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு குடிக்காடுங்கிற அந்த ஊர் இருக்குது, காருடைய ஐயனார் எங்களுக்கு தெரியாது. ஐயா கிருஷ்ணனுடைய முயற்சியினால், ஐயா நாதனுடைய அழைப்பினால் இப்படி ஒரு கோயில் இருக்குது, இங்கே ரசிகர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி இப்போ பட்டிமண்டபம் முறையாக தொடங்குது. போதுமாப்பா? ரைட். இப்போ பட்டிமண்டபம் தொடங்குது. கோயம்புத்தூர்லேருந்து சாந்தாமணின்னு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. பேர் தான் சாந்தாமணி. சாந்தத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சாந்தமும் லேது, சௌக்கியமும் லேது. ஏன்? வெளுத்து வாங்குவாங்க. அவங்க வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தான்னா எல்லாம் கதறுவாங்க. அந்த மாதிரி அப்படி அவங்க டீச்சராக இருந்தாங்க, காலேஜ் லெக்சராக இருக்காங்க, நல்ல பேச்சாளராக இருக்கிறாங்க, அப்புறம் வந்து நல்ல மனைவியாக இருக்கிறாங்க, நல்ல அம்மாவாக இருக்காங்க, மிகச்சிறந்த மாமியாராக இருக்காங்க. அதனால் வாழ்க்கைனா என்ன? ஏம்மா சிரிக்கிறீங்க? நான் அவங்கள பாராட்டுறேன், அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. இவர் நம்மளை பற்றி மழை விழுந்து மண் கரையும் மனிதர்கள் கரைய மாட்டார்கள் என்ற தத்துவத்தை இந்த பூமி இப்பொழுது உங்களுக்கு நிலைநாட்டி இருக்கிறது. அப்படியே மழை விழுந்தால் என்ன, மனதிற்குள் ஒரு விதையை எங்கள் தலைவர் சுகிசிவம் இங்கு போடுகிறார் என்கிற பொழுது நீங்கள் நிமிர்ந்து நின்றீர்கள். தமிழ் இலக்கியம் வரலாற்றில் நிமிர்ந்து நிற்கிறது என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. பேராசிரியர் பர்வீன் சுல்தானா சில கூட்டங்களில் சொல்லுவார், நீங்கள் கோபக்காரன் என்று. நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். மந்திரக்காரன் என்று சொன்னேன் தெரியுமா? இந்த நாற்காலி இவருக்கு உரிய நாற்காலி இல்லை. ஓரத்த நாடு தஞ்சாவூர் பகுதி மக்களுக்கு இந்த ஒலிபெருக்கி எங்கெங்கெல்லாம் அலைகளை கொண்டு போய் செல்லுகிறதோ அங்கெல்லாம் இந்த வழிபோக்கன் சொல்லுகிறேன், சுகிசிவம் என்கிற மாமனிதனுக்கு இந்த இருக்கை உரிய இருக்கை அல்ல. மாபெரும் சபையினில் நீர் நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னன் இவரென்று போற்றி புகழ வேண்டும். அத்தகைய சக்தி படைத்த மாபெரும் வழக்கறிஞர் இவர். நான் ஏன் இவரை வழக்கறிஞர் என்று இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் என்றால், அக்கா நான் அவரை தொட்டு பேசக்கூடாது என்று நினைத்தேன். சட்டம் குறித்து பேசியதால் நான் என்னுடைய தலைப்பை மாற்றுகிறேன். அந்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து ஓய்வு பெறுகிற தருணத்திலே பலவிதமான தீர்ப்புகளை தந்திருப்பார். அந்த தீர்ப்புக்கு பெயர் என்னவாக இருக்கும் தெரியுமா? ஏற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு. enactment law and legislation gives the pronouncement.
ஆனால் இன்னும் ஒரு தீர்ப்பு இருக்கிறது மக்களே, அது தர்ம சட்டம். இன்றைக்கு அது என்ன தர்ம சட்டம்? ஓரத்தநாடு பகுதியிலே வந்து ஒரு வழிபோக்கனாக நின்று கொண்டு ஐயா சுகீசிவம் அவர்களுடைய பட்டிமன்றத்தில் நகைச்சுவை மிளிர பேரறிவாளர் மோகனசுந்தரம் பேசுகிற மேடையிலே குறுக்கீடு செய்வதாக இவர் பேசுகிறாரே என்று நீங்கள் நினைப்பீர்களே. ஆனால் இதோ வழக்கறிஞர் ஒரு செய்தியை பதிவு செய்துவிட்டு போகிறேன். இயற்றப்பட்ட சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்திற்கு அளவுகோல் உண்டு. அக்கா சொன்னது போல குஜராத்திலே மதுவிலக்குக்கு சட்டம் இருக்கிறது, அங்கு மது குடித்தால் சிறை தண்டனை. பாண்டிச்சேரியிலே நீங்கள் மது குடிக்கலாம், நடைபாதையிலேயே படுத்து தூங்கலாம், அங்கு சட்டம் இல்லை. அப்படி என்றால் தர்ம சட்டம். இப்ப நம்ம ஊருக்கு வரோம் பாருங்க. தாத்தா சொத்து யாருக்குங்க? தாத்தா சொத்து யாருக்கு? தாத்தா சொத்து பேரனுக்கு என்பது சட்டம்ங்க, எழுதப்பட்ட சட்டம். இது யாருமே மாற்ற முடியாதுங்க. அவ்வளோதான். வாழ்க்கை என்றால் போராட்டம்ங்க, இது யாருமே மாற்ற முடியாதுங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. வாழ்க்கை என்றால் போராட்டம், இது யாருமே மாற்ற முடியாது. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. மகாபாரதம் ஏன் இன்று உலகம் முழுவதும் வியந்து பார்க்கப்படக்கூடிய இதிகாசமாக இருக்கிறது என்றால், தர்மன் விளையாடுவதற்காக போகிறான். தன்னுடைய கிராமத்தில் இருக்கின்ற ஆடுகளை எல்லாம் விற்றான், மாடுகளை விற்றான், குதிரையை விற்றான், நிலத்தை விற்றான், அரண்மனையை விற்றான். தேசம் முழுவதும் போனதற்கு பிறகு தன் தம்பிமார்களை விற்றான். தம்பிமார்களும் போனதற்கு பிறகு தன்னை விற்றான். தன்னையும் விற்றதற்கு பிறகு தன் மனைவியை விற்றான். எல்லாவற்றையும் விற்று இழந்து விட்டான் என்பதற்காக கடவுள் கிருஷ்ணன் அவர்களை ஆதரித்ததனால் மகாபாரத போர் வந்தது. எல்லாத்தையும் இழந்துட்டான். அறிவு சார்ந்த சான்றோர் பெருமக்களே, நான் கேட்கிறேன், உயிரை பணயம் வைத்தானா? உயிரை இழந்தானா? ஒரு தாய் குழந்தை தன்னுடைய வயிற்றில் கருவுற்று விட்டாள் என்றால் அந்த குழந்தைக்காக தன்னுடைய உடலை சிதைத்துக் கொண்டு, தன் உணவை சிதைத்துக் கொண்டு, தன்னுடைய வாழ்க்கை முறையை சிதைத்துக் கொண்டு பக்குவம் என்று பத்தியம் இருந்து உயிர் போகிற தருவாயில் மரண வலியோடு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பெற்றால் இன்னொரு குழந்தை இல்லை என்றால் என் உயிர் போகட்டும் என்று தியாகம் சொல்லுகிறாளே. அப்படி என்றால் குழந்தை பிறக்கிற பொழுதே போராட்டம் தான். மரணம் அப்படி வந்து விடுகிறதா? யாராவது ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணி to 6 ராவு காலம் அன்னைக்கு போய் நான் ஒரு கிணத்து கீழே தியானம் இருந்து செத்து போயிடுறேன்னு சொல்கிறான்னா? ஒரு துறவிக்கு, ஒரு புத்த வழித்தோன்றலுக்கு, ஒரு நோயாளிக்கு, ஒரு முதியோருக்கு, ஒரு குடும்பத்தால் உதாசீனப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டவனுக்கு, ஒரு நடைபாதையில் நோய் பிடித்து விழுந்து கிடக்கிறவனுக்கு இன்னும் 10 நாள் நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற போராட்டம் இருக்கிறது. அப்படி என்றால் மனித வாழ்க்கை என்பது போராட்டம் தாங்க. ஆனால் my lord, where I sustain my point, நான் எந்த இடத்தில் என்னுடைய விவாதத்தை இங்கு கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றால், வாழ்க்கை போர்க்களம்தான், வாழ்க்கை போராட்டம்தான். ஆனால் அந்த போராட்டத்தில் பரிதவித்து ஒரு மழலையை பெற்றவுடன் அந்த மழலையின் முகத்தை பார்த்து அந்த குழந்தையை கொஞ்சுகிற தாயின் புன்சிரிப்பு இருக்கிறதே, அந்த பூந்தோட்ட வாழ்க்கையை அனுபவிக்கிற இந்த உலகம் இருக்கிற வரை வாழ்க்கை என்பது பூந்தோட்டம்தான். நீங்கள் எதை செய்ய வேண்டும்? போராட்டமான மனித வாழ்க்கையை தந்த இறைவனுக்கு இதோ 4 தலைமுறையை தந்துவிட்டு நான் மரித்து போகிறேன் என்று சொன்னால், இறைவன் உங்களை படைத்ததற்காக இறைவன் உங்களிடத்தில் ஆசி தருவான். அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பூந்தோட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வருவதும் போவதும் தான் வாழ்க்கை. இன்று இருப்பவர் நாளை இருக்க மாட்டார். ஆனால் நான் ஒன்று கேட்கிறேன். பிறப்பிலே 70% இறப்பு என்ற காலத்திலே தான் இந்த உலகம் தோன்றியது. 50% பிழைப்பிலே தான் சித்த மருத்துவம் உருவானது. 40% பிழைப்பிலே தான் ஆயுர்வேதம் உருவாகியது.
75% பிழைப்புக்குத்தான் ஆங்கில மருத்துவம் வந்தது. ஒவ்வொரு காலமாக மருத்துவம் வந்து 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 மனித உயிர் வந்த பிறகு குழந்தைக்கு போதுமான உணவு கிடைக்காமல் பசியால் 40% குழந்தைகள் உயிரிழந்தது. பசியை போக்குற பசுமை புரட்சி வந்த பிறகு படிப்பறிவற்றவர்களாக 60% குழந்தைகள் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்தது. கல்வி நிலையங்கள் உருவான பிறகு 80% குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போனது. உணவு இல்லாமல் உடை இல்லாமல் அந்த குழந்தைகளுடைய கல்வி நின்றது. நான் ஒரு கிராமத்திலிருந்து பேசுகிறேன் என்பதால் ஒரு அரசு வழக்கறிஞராக இருந்து இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டவனாக இருப்பதனால் சொல்லுகிறேன். வீட்டுக்கு போகிற பொழுது உறக்கம் வராத பொழுதுகளில் இந்த வழிப்போக்கன் சொன்ன செய்திகள் உங்கள் கவனத்துக்கு வருமேயானால் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மந்திர சாவியை நம் கையில் கொடுத்திருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட பூந்தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, இன்றைக்கு குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கிறது, காலை உணவு கிடைக்கிறது, பகல் உணவு கிடைக்கிறது, இலவசமான காலணி கிடைக்கிறது, இலவசமான உடை கிடைக்கிறது, இலவசமாக அந்த குழந்தைக்கு தேவையான பாட புத்தகங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த குழந்தை நடுநிலைக்கு வருகிற பொழுது அந்த குழந்தைக்கு சைக்கிள் தரப்படுகிறது. அந்த குழந்தை மேல்நிலைக்கு வருகிற பொழுது அந்த குழந்தைக்கு கணினி தரப்படுகிறது. அந்த குழந்தை முதல் முறையாக அந்த குடும்பத்து பட்டதாரியாக வந்தால் மாதம் 1000 ரூபாய் தரப்படுகிறது. அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை பூந்தோட்டமாக வளர்த்து தருவதற்கான ஒரு அரசு நம்மால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது போராட்ட களத்தில் இருந்து வந்தாலும் அதுதான் பூந்தோட்டம் என்கின்ற செய்தியை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நண்பர்களை இப்படி யோசித்து பாருங்கள். வெறும் தங்கம் எதுக்குமே பயன்படாதுங்க. தங்கம் தங்கன்னு பொண்டாட்டிய புருஷன் கொஞ்சினானா போய் சொல்கிறான்னு அர்த்தம். கொஞ்சமாச்சு தங்கத்தோடு செம்பு கலந்தால்தான் நகையாக உருவாகும். வாழ்க்கையில் கொஞ்சமாவது போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை பயன்படவே பயன்படாது. உங்களுக்கு ஒரு எளிய தத்துவம் சொல்லுகிறேன். நம்முடைய உடம்பில் வெள்ளை அணுக்களும் சிகப்பு அணுக்களும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஏதாவது ஒரு அணு வேலை செய்வதை நிறுத்திவிட்டால் செத்து போய்விட்டோம் என்று அர்த்தம். செத்து போய்விட்டவர்களுக்காக நான் பேச வரவில்லை. வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கிறது என்பதற்காக நான் பேச வருகிறேன். ஓஷோ அவர்கள் மிக தீவிரமாக வாழ்க்கையை குறித்த ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது இடையில் எதையோ ஒரு பொருளை கண்ணுற்று பார்த்துவிட்டு நிற்கிறார். பிறகு ஓஷோ இப்படி சொல்லுகிறார். 49 வருட காலம் வெறும் புத்தகத்தை ஒரு போதி மரமாக ஏற்று படித்தவன் உங்களுக்கு தாரை வார்த்து தருகின்ற அட்சய பாத்திரத்தை கையிலே கொண்டு போங்கள். 300-400 புத்தகங்களை சுருக்கி நான் ஒரு மணி நேர உரை நிகழ்த்த வேண்டும் என்று வந்தேன். இதோ 2 வரிகளிலே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறேன். தூரத்தில் பார்க்கிறேன், அழகான செருப்பு ஒன்று இருக்கிறது, மிக அழகாக இருக்கிறது, தங்க நிறத்திலே பட்டை அணிந்ததாக இருக்கிறது, என் காலுக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஏக்கமாக இருக்கிற பொழுது என் மனது முள்ளில் குத்தியதைப் போல துடிக்கிறது. இதன் இன்னொரு ஜோடி அருந்து போனதால் இதை தூக்கி போட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு வாழ்க்கை சொல்லுகிறது. போராட்ட களம் என்று நீ போய்விட்டால் உன் அமைதியும் தூக்கி எறியப்படும் என்று ஓஷோ சொன்னான். நான் சொல்லுகிறேன், ஒரு சிறு சண்டை தான் உங்களை குடும்ப நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும். ஒரு சிறு தவறுதான் உங்களை சிவில் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும். நான் எங்கள் வழக்கறிஞரை வைத்துக்கொண்டு எங்கள் நீதி அரசரை வைத்துக்கொண்டு சொன்னேன் அல்லவா, த எனாக்ட்மெண்ட் லா, எழுதப்பட்ட சட்டத்தின் மீது. அதற்கு இப்பொழுது வந்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். எழுதப்பட்ட சட்டம் என்ன சொன்னது? பாட்டனின் சொத்து பேரனுக்கு சொந்தம். எனக்கு தெரிந்து ஒலிபரப்பினுடைய அதிர்வலைகளை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் இந்த செய்தியை போய் கேட்பார்கள் என்று என்னால் துல்லியமாக சொல்லிவிட முடியும். கிருஷ்ணன் அவர்களை சாட்சியமாக வைத்து சொல்லுகிறேன். 7000 பேர் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தம் என்பது எழுதப்பட்ட சட்டம். அதுதான் போராட்டம். வாழ்க்கை என்பது போராட்டம் என்று நான் சொன்னேன் அல்லவா?
கொஞ்சம் யோசியுங்கள். பேரன் பாட்டனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு பாட்டனை கொன்றுவிட்டால் சட்டத்தை எங்கு கொண்டு போய் நிறுத்துவீர்கள்? பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தம் என்று கொலை செய்த பேரனுக்கு சொத்தை தந்து விடுவீர்களா? அல்லது பேரனுக்கு குற்ற தண்டனையை தந்து விடுவீர்களா? எதை செய்வீர்கள்? இந்த இடத்தில்தான் நான் வணங்குகிற கிருஷ்ணனும் சிவனும் முருகனும் தர்ம சட்டத்தை தூக்கி நிறுத்துகிறார்கள். அந்த தர்ம சட்டத்தை தூக்கி பிடித்து தமிழகத்தின் வீதி எங்கும் பேசுவதோடு அல்லாமல் தமிழ் கூறும் உலகெங்கும் முழங்கிக் கொண்டிருக்கின்ற நீதிபதி அவர்களே, இதோ தர்ம சட்டத்தை உங்கள் கையிலே நான் ஒப்படைத்து விட்டேன். எழுதப்பட்ட சட்டம் வாழ்க்கை என்பது போராட்டம்தான். ஆனால் அந்த போராட்டத்திற்குள்ளே நீ அடர்ந்த முட்செடிகளுக்குள்ளே ஊடுருவி பார், உன் கண்களை மயக்குகிற ரோஜா பூ இருக்கிறது என்று சொல்லுகிற தர்ம சட்டம் இருக்கிறதே, அந்த தர்ம சட்டத்தின்படி உன் வாழ்க்கையை நடத்து. உன் குழந்தை திருடினானா அவனை நீ சிறைக்கு அனுப்ப முடியாது. உன் குழந்தை உன் தந்தையின் காலணியில் இருந்து பணத்தை திருடினானா அவனை நீ காவல் நிலையத்துக்கு அனுப்ப முடியாது. உன் குழந்தை சரியாக படிக்கவில்லையா அவனை நீ மாடு மேய்க்க அனுப்ப முடியாது. தவறை திருத்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பதும் திருத்துகிற தவறு வரை அதை எப்படி செப்பனிட வேண்டும் என்பதை யோசிப்பதும் தான் ஒரு தாயாக இருக்க வேண்டுமே தவிர அந்த தாய் உடனடியாக தண்டனையை தந்துவிட முடியாது. போராட்டம் என்பது வாழ்க்கையில் எல்லோரும் எந்நேரமும் சதா 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 சந்தித்து கொண்டே இருக்கிற செய்தி. ஆனால் பூந்தோட்டம் என்பது நாம் தெரிவித்துக் கொள்வது. இப்படி சொல்லுகிறேன் என் அருமை தோழர்களே. ஒன்று பாருங்கள், பேசிக்கிட்டு இருக்கிறோம், பூமி சும்மா தான் இருக்குது, சுற்றிக்கிட்டு வர்றதில் தான் நிலா ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம். நீ போராட்டம்னா சொல்லு, பூந்தோட்டம்னா சொல்லு, வாழ்க்கை அப்படியே தாங்க இருக்குது. நீ சூரியனாக போக போகிறாயா, நிலாவாக போக போகிறாயா, சிடு சிடு சிடுவென்று போராடி போராடி உன் வாழ்க்கையை நீ ஒழித்து கொள்ளப் போகிறாயா அல்லது சந்தோஷமாக இருக்கப் போகிறாயா என்பது தான் நான் வைக்கின்ற கேள்வி. நடுவர் அவர்களே, இந்த பக்கத்தில் ஒரு பிரமாதமான கதை இருக்குங்க ஐயா, ரெண்டு நிமிட கதைங்கய்யா. மொரட்டு, கரெக்டாக சொல்கிறேன்னான்னு பாருங்கள், மொரட்டு களவாணிக்கு வாக்குப்பட்டவன். இந்த மொரட்டு களவாணிக்கு வாக்குப்பட்டவன் அவளுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, கல்யாணம் நடந்த அன்னைக்கு சாம்பார் வச்சாங்க, உப்பு குறைமையாக இருந்ததுன்னு சட்டியை தூக்கி போட்டு உடைச்சிட்டான். சரி, மறுநாள் சாம்பார் வச்சாங்க, உப்பு அதிகமாக இருந்ததுன்னு சட்டியை தூக்கி உடைச்சிட்டான். மாதத்தில் 10 நாளுக்கு தாய் வீட்டுக்கு போயிடுவா. இப்படியான சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இப்படி தாய் வீட்டுக்கு பொறுத்தும் இவ வீட்டுக்கு வர்றதுமா இருந்ததுனால அவளுக்கு முரட்டு களவாணிக்கு வாக்குப்பட்டவன்னு பேர். அவளுடைய பேரன்களுக்கு கதை சொல்கிறாங்க. என்ன சொன்னா தெரியுங்களா? நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவள் சொல்கிறா, அம்புட்டு என்ன நான் சொல்கிறது, அப்படி தான் இருப்பாங்க, கையை பொங்குவாங்க, எத்தி மிதிப்பாங்க, ஆனால் ஒன்றா கோச்சிக்கிட்டு போன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு வர மாட்டாங்க. காலம் போச்சு, 6 பிள்ளை பெற்றேன், 17 பேரம் பேத்தியாச்சு. ஒன்று சொல்லட்டுமா, உலகத்திலேயே என் மேலே அம்புட்டு உசுராக இருந்தது என் புருஷன் மட்டும்தான். ஊருக்காரங்க தான் சும்மா மேப்புக்கு சொல்கிறாளுங்க, அவர் ரொம்ப மொரட்டு களவாணின்னு. தங்கம், சுத்த தங்கம். வாழ்க்கையில் தன் கணவனை கண் கண்ட தெய்வமாக எடுத்துக்கொண்டால் பூந்தோட்டம் தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்க்க வேண்டிய வேறு வேறு நுட்பமான கோணங்களை ஐயா அவர்கள் ரொம்ப சிந்தனை பூர்வமான ஒரு பேச்சு, கவித்துவமான ஒரு பேச்சு, அதே நேரத்தில் யதார்த்தமான உண்மைகளை அழகுபட எடுத்துரைத்தார்கள். ரொம்ப நான் அதற்குரிய விளக்கங்களை இப்போவே சொல்வது அவ்வளோ சரியாக இருக்காதுனாலும் ஒரு வார்த்தை குறிப்பிட்டாங்க. எழுதப்படாத சட்டம் அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட அந்த சட்டம் தர்மத்துக்கு முன்னால் வருகிற போது சட்டம் வாய்மூடி நின்றுடும். தர்மம் சட்டத்தை விட வலிமையானது. அவங்க ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், அவங்க சொன்னதால் நினைவுக்கு வந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் இது நடந்த நிகழ்ச்சி. சுப்ரீம் கோர்ட்டில் மிக உயர்ந்த பதவிக்கு வந்தவர் ஜெகநாத் மிஸ்ரா என்ற நீதிபதி.
அந்த ஜெகநாத் மிஸ்ரா என்ற நீதிபதி பூரி ஜெகநாதர் கோயிலில் சாமி கும்பிட போனார். அவர் போய் பூரி ஜெகநாதர் கோயிலில் காரை நிறுத்திட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி அவர் வெளியில் வரும்போது ஒரு சத்தம் கேட்குது. பாபு, அரே பாபு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. சரி, யாரோ பிச்சைக்காரன் காசு கேட்குறான் அப்படிங்கிற எண்ணத்தில் எதையாவது போட்டு அனுப்பலான்னு டவாலிட்ட கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு அவர் அப்போ நீதிபதியாக இருக்கார். அவர் அப்படி காசை கொடுத்து அனுப்பலான்னு நினச்சி எந்த பக்கத்துலேயும் சத்தம் வருதுன்னு திரும்பி பார்த்தார். அவன் சொன்னான், பாபு நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறேன் வா அப்படின்னு ஏதோ ஹிந்தியில் சொல்கிறான். அவன் என்ன தன்னை ஏதோ சொல்ல விரும்புகிறானேன்னு நடந்து கிட்டக்க போனால் அவன் சொன்னான், என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டான். இது தெரியலையே அப்படின்னார். அவன் சொன்னான், நான் தான் இந்த பேட்டையிலேயே பெரிய ரவுடி, நீ தான் எனக்கு வக்கீலாக இருந்தேன்னு. யார்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக உட்காந்துருக்கிறாரு. நான் 1000 தப்பு பண்ணிட்டு வருவேன், நீ தான் என்னை காப்பாற்றியிருக்க தெரியுமா? அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இப்போ இருக்கிறாரு, நான் எவ்வளவோ பயங்கர தப்பு பண்ணியிருக்கேன், நீ என் வக்கீலாக இருந்து என்னை காப்பாற்றிருக்கிற. அவர் அப்படியே உத்து பார்த்துட்டு, நீயா? அடையாளமே தெரியலையேன்னா. அதான் கடவுள்னா. அடையாளமே தெரியலையே, அதான் கடவுள். அவர் என்ன சொன்னான்னு தெரியுங்களா? ஒவ்வொரு கோர்ஸ்லேருந்தும் கைதாகாதபடி தப்பிச்சு என்னை காப்பாற்றின ஆள் நீ. ஆனால் இந்த ஜெகநாதன் யார் உள்ள காமிச்சான், இந்த ஜெகநாதன் என்னை காப்பாற்றுறேன், இந்த ஜெகநாதன் எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டான்னு. ஏன்? முதுமை வந்தது, நோய் வந்தது, என் சொத்தெல்லாம் என் குடும்பத்தில் இருக்கவங்க எடுத்துட்டு தெருவில் என்னை பிச்சைக்காரனாக விட்டாங்க. நான் சாப்பிட வழி இல்லாமல் நடக்கவும் முடியாது, எனக்கு வைத்தியம் பண்ணவும் வழி இல்லை. நான் இப்போ இப்படி தவழ்ந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்ககிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் உட்காந்துருக்கிறேன். இந்த ஜெகநாத் மிஸ்ரா என்ன பண்ணார்? கண்ணீரை இப்படி தொடச்சிக்கிட்டு இப்படி திரும்பிட்டு ஒரு 100 ரூபாயை எடுத்து, தப்பாக நினைக்காத, சாப்பாட்டுக்கு வச்சுக்க அப்படின்னு கொடுத்தாரு. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், நீ ஒன்று தெரிஞ்சுக்கோன்னா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பார்த்து, என்ன? இந்த ஜெகநாதனை விட உள்ளே இருக்கிற ஜெகநாதன் பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்கன்னு. இந்த ஜெகநாதனை விட உள்ளே இருக்கிற ஜெகநாதன் ரொம்ப பவர்ஃபுல், தெரிஞ்சுக்க அப்படின்னு. இதை யார் சொன்னா தெரியுங்களா? ஜெகநாத் மிஸ்ரா தான் விடைபெறுகிற போது சொல்கிறார் இந்த விஷயத்தை. நான் பெரிய நீதிபதி, நான் சொன்னால் அது தீர்ப்பு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பொறி தட்டுறதுக்கு ஒரு உண்மை இருந்தது. நான் வழக்கறிஞராக இருந்து யாரை காப்பாற்றினேனோ அவனை கடவுள் தண்டித்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதன் பிறகு நீதிபதி என்ற அகங்காரமே என் மனதிலிருந்து போய்விட்டது அப்படின்னு. இது எதுக்கு சொல்கிறேன்? சட்டம் ஒரு விஷயத்தை சொன்னால் கூட சட்டத்துக்கு மேல் தர்மம் தன்னுடைய உத்தரவையும் முத்திரையையும் பதிக்கக்கூடிய வலிமையுடைய, அதை ரொம்ப அழகாக நம்முடைய நெஞ்சத்தில் வந்து தொடும்படியாக சொன்னேன். இன்னொரு செய்தி சொன்னால் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுப்பானேன். இந்த ஒலி அலை மூலமாக எத்தனை பேர் கேட்பீங்கன்னு என்னால் சொல்ல முடியும்னார். அது ஒரு உள்ளுணர்வு. 1000 பேர் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் மனசில் இதை கொண்டு போங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் பொதுவாக பட்டிமண்டபம்னு சொன்னால் நகைச்சுவையாக பேசுவது வழக்கம். அதில் சீரியஸாக பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆனால் அவர் சீரியஸாக பேசுறது மட்டுமல்ல, பேசி தன்னை நிலைநிறுத்தி கொண்டது உண்மையிலேயே ஒரு வாழ்த்துக்குரிய, பாராட்டுக்குரிய செய்தி. ரொம்ப அருமையான அந்த 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 அழகாக அதை கொண்டு போய் அப்படி முத்தாய்ப்பாக வைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்காக பட்டிமன்றத்தில் எப்போவுமே சீரியஸாக இருக்க முடியுமா? சந்தோஷமாக இருக்கணும். அப்படி சந்தோஷமாக இருக்கணும்னா யாரை கூப்பிடுறது? இன்றைக்கி தமிழ்நாடே சந்தோஷமாக இருக்குதுன்னா, உலகத்தில் பல பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் யாருன்னா எங்கள் அருமை சகோதரர், நகைச்சுவை நயகரா, அருமை தம்பி மோகன சுந்தரம் அவர்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆனந்த விகடனில் சிறந்த நகைச்சுவை நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதில் அவர் பேர், நகைச்சுவை நடிகர்கள் சிறந்த யார் யார், பெரிய பெரிய சினிமா நடிகர்களோட அவர் வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, அவரால் அவ்வளவு பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இன்றைக்கி. அப்படிப்பட்ட அருமை தம்பி மோகன சுந்தரம் அவர்கள், அவருக்கு என்ன பட்டம் தெரியுமா? நகைச்சுவை நயகரான்னு பேர். நயகராங்கிறத கொஞ்சம் கரெக்டாக காதில் வாங்கிக்கோங்க. ஏதாவது ஏடா கூடமாக நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாற்றி ஈத்தி போட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நயகரா, நயகரா. உன்னை பார்த்தா மைக்கே பணிஞ்சு கும்பிடுதுப்பா. நான்
என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, திரு மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணன் உள்ளிட்ட விழா குழுவினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்லணும். சொல்ல முடியலன்னா எல்லாரும் சேர்ந்து கை தட்டிட்டா அதுவே நான் வணக்கம்னு எடுத்துப்பேன். உண்மையிலேயே நாங்கள் பொதுவாக நிறைய பட்டிமன்றம் போவோம். சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா எந்த பட்டிமன்றமாக இருந்தாலும் 9 மணிக்கு முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் மட்டும் தான் பேசி நிற்போம், ஆடியன்ஸ் சேர்ந்து போயிடுவாங்க. ஆனால் மழை காலத்துலேயும் மழை தூறும்பொழுதும் இந்த நேரத்துலேயும் இவ்வளவு ஆர்வமாக கேட்கிற இந்த பகுதியுடைய ரசிக பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், உண்மை சில இடத்துல ரசிப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். ஒரு ஊரில், அது ஆந்திரா பார்டர் நகரி, அம்மன் கோயில் விழாவில் பேச ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் முதல் வரிசையில் 3வது ஆள் ஒருத்தர் எழுந்தார். வெள்ளைய சொல்லையுமா இருந்தார். என்ன பேசுகிற அப்படின்னாரு. பேசதான் சார் கூப்பிட்டாங்க. பாடு அப்படின்னாரு. நமக்கு பேச்சே இன்னும் சரியாக வரல. பாடு அப்படின்னாரு. திருப்பி பேசவே விடல. எழுந்து நின்று பாடு ஆள் பார்த்தா டீசெண்டாகிறாரு. அப்புறம் என்னால் முடியல, மைக்கு வச்சுருந்த தம்பியை கூப்பிட்டேன். அவர் யார், நீ ஒன்று செய்ய, விழா அமைப்பாளரை கூப்பிட்டு அவரை கொஞ்சம் கூட்டத்திலேருந்து வெளில அனுப்புன்னேன். அவன் சொன்னான், உங்களுக்கு தெரியல சார், விழா அமைப்பாளரே அவர் தான். பிரச்சனை என்னென்னா, உங்கள் பேச்சுக்கு அப்புறம் ஒரு மியூசிக் கச்சேரி இருக்குது. அவர் போஸ்டரை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு போட்டுன்னு வந்துட்டுருக்காரு. அதனால் கச்சேரி ஃபஸ்ட்டு நினச்சினுக்கிறாரு, உன்னை பாட சொல்கிறாரு. பரவாயில்ல, சும்மா 2 பாட்டு பாடிட்டு போ சார். நான் ஏன்டா எப்படா பாடுறதுண்ணா, பாடு சார். நானே 5 ஸ்பீக்கர்னு 3 மைக்குன்னு சொல்லி ஒருத்த மைக் வச்சுருக்கேன். அவருக்கு அதுவே தெரியல, நீ ஏதாவது பாடு போ அப்படின்னு. சாதாரணமாக பட்டிமன்றத்தில் சார் ரசிகர்கள் நல்லா ரசிக்கணும். சில பேர் கேள்வி கேட்டே சாவச்சிடுவோம். அதுவே பெரிய போராட்டம். பேச்சாளர்களுக்கெல்லாம் பயங்கர போராட்டம் தெரியுமா. நீங்கள் சும்மா நாங்கள் பேசிட்டு போகிறோம்ல, இறங்கணும்னு இருக்கும். நான் ஒரு பேசி முடிச்சுட்டு இறங்கினா ஒருத்தர் நேராக கிட்ட வந்து, சார் உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரான்னா, அது என்னன்னே தெரியல. அவர் என்ன நினச்சிக்கினாரு, இந்த டாக்டர் பையன் டாக்டரு, வக்கீல் பையன் வக்கீல், நடிகர் பையன் நடிகர், அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி, அந்த மாதிரி பட்டிமன்றம் பேசுகிறவனுக்கு அப்பாவும் பட்டிமன்றம்னா. நாங்கள் என்ன சித்த வைத்தியசாலையை நடத்துகிறோம், பாட்டனார் முப்பாட்டனார்னு கொள்ளு பாட்டனார்னு ஏதாவது ஒன்று. சில பேர் வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டான், பார்த்துக்கிறீங்களா. சில பேரை பார்த்து பயந்தே ஓடி இருக்கும். உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி ஆள் இருப்பாங்க. ஏன் நீங்கள் அவங்கள கூட இருப்பீங்க. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறேன், நேற்று தான் சொல்லியிருப்போம், முந்தா நேற்று தான் சொல்லியிருப்போம், ஏன்டா டெய்லியாக வேலை மாற்றுவான், இப்போ என்ன பண்ணுறேன்னு. ஒருத்தன் என்னை கேட்டான், நீ என்ன இப்போ என்ன பண்ணுறேன்னா, பேசுகிறேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாகிடுச்சு. நம்மளாம் ஊமை மாதிரியும் இவன் மட்டும் பேசுகிற மாதிரியும். அவனுக்கு கோவம் ஜாஸ்தியாகி சொல்கிறான், சார் பேசுகிற சரிப்பா, சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னா. நான் சொன்னேன், பேசுகிறதில்ல காசு கொடுப்பாங்கன்னு. அது ஒன்று சொன்னான், சார் அப்போ நீ வாயை வாடகை விட்டு பொழைச்சின்னுக்கிறியா அப்படின்னா. அதாவது ஒரு பேச்சாளரை இதை விட கேவலப்படுத்த முடியாதுங்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், உஷாராயிட்டேன். என்னென்ன இப்போ யார் அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டாலும் எல்ஐசியில் ஏஜென்ட் ஆகிட்டேன்னுவேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு நம்மளை வந்து பார்க்க மாட்டான், 2 தெரு சுற்றின்னு தான் போகிறான். ஏன்னா நம்ம பிடிச்சி எல்ஐசியில் போட்டுருவான்னு. எப்போவுமே பட்டிமன்றத்தில் பார்த்துக்கிறீங்களா, நமக்கு முன்னால் பேசின பட்டிமன்ற பேச்சாளரை பற்றி ஏதாவது சொல்லுவோம், ஒரு கருத்து சொல்லுவோன்னு. நாதன் பேசுனதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பயந்துருக்கேன். ஏன்னா பேச்சு நடுவில் 3 வாட்டி நான் மந்திரவாதினாரு. எனக்கு என்னென்னா, அவரை எதிர்த்து பேசி சூனியங்கன்னு வச்சுட்டு வரேன்னு பயமா இருக்கு. அவர் எப்படியே பேசிட்டோம், அவ்வளோதான். என்னமோ இப்படின்னாரு அப்படின்னாரு. திடீர்னு என்ன பண்ணார், இவர்கள் சொல்லுகிறார்கள், நீதிபதி பொய் சொன்னால் தண்டிப்பார். என்ன நீதிபதி தான் இப்போ நிறைய பொய் சொல்லிக்கிறாங்க. என்னமோ ஒன்று சொல்கிறது சார், அவ்வளோ மீதி சொல்ல மாட்டேன், பயமாக இருக்குது. மந்திரவாதி நீங்கள் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறார் சார். இங்கேருந்து 3000 பேருக்கு தெரியும். எப்படி தெரியும்னு தெரியல. ஓட்டு போட்ட நமக்கே எவ்வளோ ஓட்டு போட்டோன்னு தெரியல. இவர் சும்மா அச்சு விட்றது தான். அதுக்கு பின்னால் இருந்தால் எங்கள் அக்கா நான் பேசுகிறேன் எல்லாமே தண்டோன்னு பேசுறதுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அடுத்தது வருவாங்க. சார் வாழ்க்கைன்னா என்ன சார், நான் சொல்கிறேன்,
ஐயா பேசும்போது சொன்னார், ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே அதுக்கு இது கிடைக்குது, அது கிடைக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குது, எல்லாம் சரி, பிறக்கிறதே இப்போ ப்ராப்ளம். ஆமாம்ல, நார்மல் டெலிவரி குறைஞ்சிச்சா சார்? நம்ம ஒய்ஃபுக்கு டெலிவரிக்கு அட்மிஷன் போட்ட பிறகு அது சிசரியனா நார்மல் டெலிவரியான்றது டாக்டரு பேங்க்குக்கு கட்டுற டியூவை பொறுத்து தான். அந்த மாதம் டியூ வந்தால் சிசரியன் முடிஞ்சு போச்சு. அப்படி தானே? ஆமாம்ல, ஆமாங்க. எனக்கு நான் இப்போ இல்லைங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் சார். என் ஒய்ஃபை டெலிவரிக்கு அட்மிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் சார். லேபர் வார்டுலேருந்து ஒரு அம்மா வந்தது, கதிரவன் அப்படின்ச்சு. என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தான், நான் தாங்க நான் அந்த ஆயம்மா. அவனை பார்த்து, உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ச்சு. அவன் சொன்னான், என்ன குழந்தைன்னா 200 கொடுந்துச்சு. அதாவது போராட்டம் எங்கே தெரியுமா? குழந்தை பிறகுதுலேருந்தே நமக்கு என்ன குழந்தை பிறக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 200 கொடுக்கணும். சரியா? அவன் பரவாயில்ல. அடுத்தது வந்தது மோன சுந்தரம்ச்சி. எங்கள் அம்மா கூட அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. என்னங்க என்ன உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துக்குதுன்னு. சரி 200 அவ்வளோதானே. 400 ஆம்பளை குழந்தை. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுது சார். வாழ்க்கை எதுலங்க தொடங்குது? கல்யாணத்தில் தொடங்குது. நான் ஒன்று சொல்கிறேன், ஆனா பெண்ணான்றது வேறு. நல்லா யோசிச்சு பாருங்கள். கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம இருந்த மகிழ்ச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் உண்டா இல்லையா? கிடையாது. தள்ளி சச்சின்னு போகிறோம். எப்படி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். அந்த முழு மகிழ்ச்சி கிடையாது சார் கல்யாணம் ஆன பிறகு. கல்யாணம் பண்ணிக்கே தெரியுதுல்ல சார். ஜாதகமேங்க அப்போல்லாம் ரொம்ப பாவம். அவங்களாம் இந்த கல்யாணத்துக்கு புரோக்கர்னு இருப்பான்ல, ஒரு 5 ஃபோட்டோ வச்சுருப்பான் சார். பேசி 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 இந்த பொண்ணு அழகு, இந்த பொண்ணு அழகு. ஃபோட்டோ பார்த்தா இல்லையா கேட்டா, இல்லை நேரில் அழகாக இருக்கும், நேரில் அழகாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும், அடக்கமான பொண்ணு, அடக்கமான பொண்ணுன்னு நம்மளை போட்டு மொட்டை அடித்து கட்சி வரையும் அந்த பொண்ணு எத்தனை நாள் அடக்கமாக இருக்கும் சொல்ல மாட்டான். அது ஒரு வாரம் தான் அடக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வேலையை அது காமிக்கும். அப்படி தானே? பிரச்சனைங்க, எல்லாமே பிரச்சனை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 20 வருஷத்துக்கு முன்னால் நான் தாலி கட்டி முடித்தோடனே எங்கள் மாமனாரை பார்க்குறேன். எங்கள் மாமனார் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, அப்பா ஒரு பாரத்தை இறக்கிட்டேன்னாரு. எனக்கு பக்குனாச்சு. அப்போ இந்த ஆள் 25 வருஷமாக ஒரு கல் மாதிரி வச்சுருக்கான். எவனாவது இழிச்ச வாயை வச்சா அவன் தலையில் வச்சுட்டு போயிடலான்னு. இப்போ நம்ம தலையில் மாட்டிக்கணும். உண்மையிலேங்க. அதுக்கப்புறம் அப்போ தெரியாது, கல்யாணம் இல்லை, மாலை கீழே போட்டு இந்த பலியாடை கூட்டி போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. அப்போ ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்குதா, அதனால் மிரண்டு போய் போகும். அது வேறு. காலில் உழற மாமனார் சொல்கிறாரு, நான் என் பொண்ணை குழந்த மாதிரி வளர்த்தேன், அது கல்லில் தண்ணி வராமல் பார்த்துக்கோன்னு. எனக்கு சுருன்னு ஏறிச்சு. அப்போனா எங்கள் வீட்டில் என்ன மாடு மாதிரி வளர்த்தாங்களா? நீ பொம்பளை குழந்தை வளர்த்தா, எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை வளர்த்தாங்க. அது கல்லில் தண்ணி வரா. எனக்கு ஒன்றும் புரியல. அதில் நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த குழந்தை எதுக்கு அழுவுன்னு தெரியல. சீரியல் பார்த்தா அழுவுது, பக்கத்து வீட்டு பொம்பளை பட்டு புடவை வாங்கினா அழுவுது, எல்லாத்துக்குமே அழுவுது. எல்லாமே அப்படி தான். ஒரு வாரம் தான் சார், ஒரு வாரம் நல்லா போச்சு. ஒரு வாரம் முடிஞ்ச உடனே சார், உண்மையிலே சொல்கிறேன் சார், 40 ஆம்பளை ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பானா? அவ்வளோ பெரிய வீடு சார். 2 லேடிஸ், அம்மா ஒய்ஃப், டெய்லி தொல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று, இந்த கல்யாணம் ஆன புதுசில் மாமியார் மருமகளும் பேசிப்பாங்க பாருங்களேன், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஆமாங்க, எனக்கு கல்யாணம் ஆன அடுத்த நாள் எங்கள் ஒய்ஃபு போய் எங்கள் அம்மாகிட்ட சொல்லுது, அத்தை உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாமா? யார்? ஒய்ஃபு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ என் பெரிய பொண்ணு தான்மா, கூப்பிட்டுமா, நீ எனக்கு பொண்ணு மாதிரி. நல்லா தான் இருந்துச்சுங்க. 2 நாள் தான் முட்டிக்கிச்சு. 2த்துக்கும் சண்டை. எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் ஞானி மாதிரி ஈசி சேரில் பார்த்துன்னு சிந்துபாத் படிச்சுன்னுக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன்பா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அம்மாவை நீ கல்யாணம் பண்ணும்போது அம்மாக்கம் பாட்டியும் ஒத்துமையாக இருந்தாங்களான்னு. எங்கள் அப்பா சொன்னார், ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து மாமியார் மருமகள்லாம் அப்படி தான், நீ விடு, ஒரு குழந்தை உனக்கு பிறந்தா எல்லாம் சரியாக போய்டுன்னாரு. ஏன்பா அப்புறம் திருந்திடுவாங்களாண்டே? உனக்கு 6 குழந்தை பிறந்தாலும் திருந்த மாட்டாங்க. ஏதோ பிறந்த குழந்தை மூஞ்சை பார்த்து நீ மனசை சேர்த்துக்க, அவ்வளோதான் அப்படின்னாரு. நான் அப்படி தான் இவ்வளோ நாளாக வாழ்ந்துன்னுக்கிறேன்னாரு. உணவுங்க, ஒரு வாரம் முடிஞ்சுதுங்க. கல்யாண லீவெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆஃபீஸுக்கு போகிறேன். என் ஒய்ஃப் சொன்னான், இன்றைக்கி நான் டிஃபன் பண்ணுறேன்னு. அதே இட்லி தான் டிஃபன் பண்ணுறேன்னு. பண்ணுன்னு பண்ணா. ஆனால் ஒன்றுங்க, தப்பாக சொல்லக்கூடாது,
எங்கள் அம்மா இட்லி சுட்டாங்கன்னா கல் மாதிரி இருக்கும், என் ஒய்ஃபு மல்லிப்பூ மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 2 சட்னி ஒரு மிளகாத்தூள் உட்காந்து சாப்பிட்டேன். சாதாரணமாக எங்கள் அம்மா வச்சாங்கன்னா 2 இட்லியோடு எழுந்துப்பேன். இது நல்லா இருந்தது, 4 இட்லி சாப்பிட்டேங்க. 4வது இட்லி போட்டு திரும்பி பார்க்குறேன், எதிர்க்க எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் நின்றுனுக்குறாங்க. பயந்துட்டேன். எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படி மாறிட்டான் பார்த்தியா, நான் வச்சா 2, ஆனால் அந்த இட்லி கல் மாதிரி இருக்கும் சார், நான் வச்சா 2 சாப்பிடுவான், இப்போ 4. என் தங்கச்சி சொல்லுது, இன்னும் கூட 2 இருக்குது தட்டில், இருந்து பார்த்துட்டு போகலான்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல, வேத்துச்சு. என் ஒய்ஃபுக்கு அது தெரியாது, ஏன்னா அவளை ப்ராக்டிஸ் ஆகலை. அவள் வெதற்பவன் கேட்குறா, எங்க சட்னி எப்படிங்க இருக்கு, நல்லா இருக்காங்க. என்ன ஆனாலும் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவள் என்ன சொல்கிறான்னு பாரு. அப்புறம் நான் சொன்னேன், எங்கள் அம்மா வைக்கிற சட்னி மாதிரி நல்லா இருக்காது அப்படின்னேன். மகிழ்ச்சியாக போயிட்டாங்க எங்கள் அம்மா. சார் என் மூஞ்சை பார்த்துருக்கணும் சார், நீங்கள் அண்ணா சாரேன்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்துக்கிறீங்களா, இன்னும் இருக்கார் அண்ணா கெஜ்ரிவாலுக்கு அண்ணன், அவர் மூஞ்சி மாதிரியே தொங்கி போய் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபை துணி துவைக்கும் போது நேடி காலர்கிட்டலாம் உங்கள் அம்மா முடிஞ்சு போச்சு சார். உண்மையிலேங்க டெய்லி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் போராட்டம். ஒரு ஆஃபீஸில் ஒரு போராட்டம், வீட்டில் ஒரு போராட்டம். இந்த லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டம் சார். ஒய்ஃபை சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு டிப்ளமா படிக்கணும். அவங்களுக்கு எப்படி தான் தெரியல, சாதாரணமாக பிஎஸ்சி எம்எஸ்சின்றாங்க, வந்த ஒரே வாரத்தில் எவ்வளோ சுறுசுறுப்பாக ஆகிட்டாங்க பாருங்கள். என் ஒய்ஃபு எனக்கு எங்கிட்டே சொல்கிறாங்க, மூஞ்சிதிருக்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைன்றான். நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு? ஒரு நியாயம் இருக்கணும் இல்லைங்க. நியாயமா இருக்குது, அநியாயங்க. ஏதாவது ஒன்று, அதாவது வெளியில் போயிட்டு டிராஃபிக்கில் 2 வீலரில் வர சிட்டி மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஒரு 20 கிலோமீட்டர் வந்துவாங்க, சிக்னல் 15 சிக்னலில் வீட்டுக்கு வந்து அப்பான்னு ஒரு ஷூவை கட்டினான். இவங்களுக்கு வேலை கிடையாதுல்ல வீட்டில். எங்க நம்ம வீட்டில் ஒரு சேஞ்சு தெரியுதா பாருங்கள், என்ன சேஞ்சு பார்க்குறேன், அதே போர்ட்டிக்கோ, அதே ஸ்கூட்ரு, அதே சோஃபா, அதே ஒய்ஃபு, ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அதே ஒய்ஃப் என்ன சேஞ்சு அப்படின்னா, நல்லா பாருங்கள் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கு சொல்கிறா, உங்களுக்கு ரசனையே இல்லைங்கன்றா. நான் சொன்னேன், சி ரசனைன்னு எனக்கு தெரிந்தால் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேண்ணா விடு. என்னன்னு ஒன்றும் இல்லைங்க, ஷோ கேஸில் இருந்த ஒரு சின்ன யானை பொம்மையை எடுத்து போய் டிவி மேலே வச்சுருக்கிறா. அது வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் வேறு என்கிட்ட சொல்கிறா. அது தெரியலையா, ரசனை இல்லையான்றா. ஒவ்வொரு நாளும் சாப்பாடு 1000 சொல்லுங்கள் சார், அம்மா சாப்பாடு நல்லாயிருக்கு, அதெல்லாம் வேறு. ஒரு நாள் சாப்பிட உட்கார மஞ்சளாக ஏதோ ஒன்று ஊற்றுனான். சொல்லிவிட்டு இது என்ன அது சொல்லுங்க அப்படின்னா, என்ன அது கண்டுபிடிங்க, என்ன குழம்பு அப்படின்னா, இது குழம்புல குசு நடத்துகிறான். அது மஞ்சளாக இருந்ததா, நான் என்ன பண்ணிட்டேன், மோர் குழம்பான்னு. ஐயா இது குருமாங்க, நான் அடப்போ அப்படின்னேன். ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் சரி. ஒன்று இந்த நிலாவுக்கு அனுப்பிச்சாங்கல்ல சந்திராயன், உண்மையிலேங்க அங்கே நாசாவில் இருக்கிற விஞ்ஞானிக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்ததோ அதே டென்ஷன் தான் நம்மளுக்கு இருந்தது இல்லையா? ஏன்னா நம்மளுடைய நாடுடைய வெற்றி உட்காந்து உத்து பார்த்துன்னு இருந்தேன். அந்த சந்திராயன் இறங்கி லேண்டர் இறங்க போகுது, உத்து பார்த்துன்னு இருந்தால் குறுக்க வந்து நிற்கிறான். என்னன்னு தெரியலிங்க, மாவு உயரமாகலன்னா அப்படின்னா இந்த அரைச்சி போட்ட மாவு புளிச்சுன்னா உப்புமா உயரமாகுமா, அன்னைக்கு உயரமாகலையா. நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை பார்த்துன்னுக்கிறேங்க, குறுக்கில் வந்து மாவு உயரமாகலை. நான் சொன்னேன் 60 வயசு ஆகுது, நானே உயரமாகலை. என்ன பார்த்துன்னுக்கிறேன், நீ என்ன பேசினுக்கிற, எல்லாமே எல்லா இடத்துலையும், குடும்பம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஒரு சினிமாவுக்கு முன்ன மாதிரி போக முடியுதாங்க? 40 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ மகிழ்ச்சியாக சினிமாவுக்கு போகணும், இப்போல்லாம் போக முடியுமா? போக முடியாது. சென்னையிலலாம் எல்லாம் மால் தான், தனி தேட்டரே கிடையாது. ஒரு தேட்டர் உள்ள நுழைஞ்சா 7 தேட்டர், ஒரு பில்டிங் உள்ள 7 தேட்டரு, கன்றாவி 7 தேட்டர்லேயும் அதே படம் மாற்றி அந்த 10 நாள் நம்மளை வச்சு தூக்கி வெளில போட்டுருவான். தண்ணி கூட எடுத்துமா கூடாதுங்க, தண்ணி கூட எடுத்துமா கூடாது. அன்றைக்கி ஒரு தேட்டரில் போகிறேன், தண்ணி எதுவும் இல்லை, தண்ணி இல்லை, பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறான். எதுவும் ஏர்போர்ட் செக்கிங் மாதிரி. சினிமா தேட்டர் என்கிட்ட ஒரு ரூபா காயின் ஒரு 5 இருந்தது,
சில்லறெல்லாம் உள்ளே எடுத்து போகக்கூடாது சார். நான் ஏன்டாண்ணே, நீங்கள் வந்து ஹீரோயின் மேலே அடிப்பீங்க அப்படின்றான். அதை கல்லால் கூட அடிக்க முடியாது அந்த ஹீரோயினை. அது எதுக்கு சில்லற? என்ன 120 ரூபா. அப்புறம் தண்ணி பாப்கார்ன் நம்மளே வாங்கிக்கணும். நான் வாங்கிட்டு தேட்டர் உள்ளே போயிட்டு உள்ளே உட்காந்துன்னு இருக்கேன். அங்கேருந்து ஆள் வருது ஸ்டால்லேருந்து, வேணுமாங்க எதுன்னு. படம் பார்க்க விடுறதில்ல எல்லாமே. ஒரு நீங்கள் இந்த மாவட்டத்தில் எப்படின்னு தெரியல, சென்னையிலலாம் பஸ்ஸில் போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஃபேமிலியோடு போனீங்க வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் பஸ்ஸு. அது என்னவோ தெரியலங்க, பஸ்ஸில் ஏறினவுடனே லேடிஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீட்டு கிடச்சிடுது, நம்மளுக்கு கிடைக்காது. இதில் இன்னொன்று, லேடிஸுக்கு டிக்கெட் வேறு கிடையாது. சரியா? அவங்க ஏறி போய் உட்காந்துப்பாங்க, நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். தள்ளி 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 டிரைவருக்கு பக்கத்தில் அந்த என்ஜின் இருக்குதுல்ல, அங்கே எத்துமே நிறுத்தி வச்சுருவாங்க. காலெல்லாம் சூடாக இருக்கும். நமக்கு இருக்கிற ஹைட்டுக்கு பின்னால் எங்கன்னு தெரியாது. எனக்கு என்ன பையனா, ஒய்ஃபு கரெக்டாக 4வது ஸ்டாப்பிங்கில் இறங்கணும், இல்லைன்னா பிரச்சனை. இப்போ பின்னால் ஓட முடியாது. பார்த்து 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 4வது ஸ்டாப்பிங் வந்து இறங்குறேன், பின்னால் திரும்பி பார்க்குறேன், ஒய்ஃப் இறங்கலை. வண்டி புறப்பட்டுற போத பயம். சரி, கூச்சத்தை விட்டுட்டு நானே என்ன பண்ணேன், பரிமளம் பரிமளம்னு கற்றுனேன். திடீர்னு இன்னாங்கன்னு ஒரு குரல் கேட்டுது. பார்த்தா வண்டியில் இருக்கிற வேறு பரிமளம் எட்டி பார்க்குது. அந்த பரிமளத்துக்கு பாருங்கள், அது வீட்டுக்கார குரலும் என் வீட்டுக்கார குரலும் அதுக்காக அளவு தெரியல, எட்டி பார்க்குது. என்ன பிரச்சனைன்னா, நம்ம பரிமளத்தை விட அது பெட்டராக இருந்தது. ஆனால் இறங்க சொல்ல முடியாது, நம்ம பரிமளம் கோச்சிக்கும். கட்சியில் நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. பின்னால் போய் சொல்கிறேன், இறங்க மாட்டியான்னு. இல்லைங்க, ஏறினோன்னா தூங்கிட்டேன். எனக்கு ஒரே ஆச்சு, 4 ஸ்டாப்பிங்கில் எப்படி தூங்குவேன்னு. அவர் சொல்கிறாங்க, நல்ல மனசு, அதனால் உங்களை மாதிரி வேணையா எது நடு ரோட்லேயே. சார் எனக்கு சுகர் சார், செக் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போனேன், தெரியாமல் ஒய்ஃபையும் கூட்டி போயிட்டேன். டாக்டர் தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு சுகர் கன்ஃபார்ம், ஒரு 2 நாள் அட்மிஷன் போட்டு இருங்கன்னு. என் ஒய்ஃபுங்க டாக்டர்கிட்ட கேட்டா, சுகர் எப்படி வருது டாக்டர்? நான் கூட நினச்சேன், பரவாயில்ல நமக்காக கேட்குறான்னு. சுகர் எப்படி வருது டாக்டர்? டாக்டர் உடனே ஜீன், அப்பா தாத்தாக்கெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வரும். என் ஒய்ஃபு கேட்குறாங்க டாக்டரை, அப்படி என்ன எங்கள் பெரியவன் ஆத்தனாருக்கு ஏன் இன்னும் வரலன்னு. அவளுக்கு எனக்கு சுகர் வந்தது கூட இல்லை, ஜீனுன்னா எங்கள் அக்காவுக்கு வந்திருக்கணும்ல. ரொம்ப கஷ்டம். வாக்கிங் போங்கன்னாரு. அப்புறம் சொன்னார், 40 வயசு ஆனால் எல்லாருமே வாக்கிங் போகணும், அதான் நல்லதுன்னாரு. அடுத்த நாள் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நான் வாக்கிங் போகலான்னு இருக்கிறேன், நீ வரியான்னு. நல்ல மனசு ஒன்றாவது, நீங்கள் போங்க அப்படின்னா. போனால் உண்மையிலேங்க பாவம், மெரினா பீச்சில் போகிறேன், நிறைய ஆம்பளைங்களை பார்க்குறேன், எல்லாம் தனியாக தான் வந்தான். நாயை தூக்கின்னு வரான் கூடவே. நான் சொன்னேன், ஏங்க நாயை தூக்கணும்? பிரச்சனையே இல்லை சார், இதான் ரொம்ப சௌகரியம், கூட கூட பேசாது, நமக்கே மூச்சு வாங்கினா கூட நீ சிகரெட் ஜாஸ்தி பிடிக்கிறாள் ஒன்று, எல்லாமே பிரச்சனை. 2 வீலரில் போனால் பிரச்சனை. அதுவும் இந்த நான் ஆக்டிவாக வச்சுருக்கேன் சார், பைக்கில் ஓட தெரியாது, கீர் மாற்ற தெரியாது, ஆக்டிவாக வச்சுருக்கேன். அதில் என்ன, நான் ஸ்கூட்டரில் என்ன பிரச்சனை பார்த்துக்கிறீங்களா, இன்ஜின் எல்லாம் பின்னால் வச்சுருப்பான், அது ஒரு 35 கிலோ, முன்னால் வெறும் தகுடு, 35 கிலோ இன்ஜினு, இது ஒரு 75 கிலோ, 105 கிலோ. நாட்டிக்கு போகணும், கவலையில் ஓடணும். சரியா? போயினே இருக்கிறோம், கஷ்டப்பட்டு அப்படியே போயின்னு இருந்தால் அந்த நேரத்தில் தான் எதிர் பிளாட்ஃபார்மில் ஒரு 45 வயசில் அழகாக ஒரு லேடி போவோம். நம்மளும் மனுஷன் தானே நினச்சிப்போம். எனக்கு பொண்ணு பார்க்கும்போது நீ எங்கம்மா இருந்தேன்னு. இது பின்னாலங்க ஒரு ஸ்கூட்டருன்னு இல்லாமல் வீட்டில் சோஃபாவில் சௌகரியமாக உட்காந்த மாதிரி உட்காந்துக்குது. என்னங்க நேராப்பா, அங்கே பாருங்கள் போர்டில் போட்டிருக்கான், என்னென்னு எது எடுத்தாலும் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயா. நான் சொன்னேன், அதை உங்கள் அப்பா சொல்லியிருக்கணும், அண்ணாச்சி சொல்லி என்ன பண்ணுறது, எது எடுத்தாலும் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. எல்லாமே ஆஃபீஸில் அப்படி தாங்க. ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? முடியாது. ஆஃபீஸும் அப்படி தான். ஆஃபீஸில் சார் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரி ஆம்பளையாக இருந்தால் வச்சுக்கிங்கன்னா தப்பிச்சோம், திட்டினா கூட வாங்கிக்கலாம், தப்பில்லை. சரியா? ஆனால் பொம்பளையாக இருந்ததுன்னா கஷ்டம். ஏன்னா லேடி ஆஃபீஸர்கிட்ட திட்டு வாங்க முடியாது. எனக்கு எங்கள் சிஇஓ லேடியாக வந்துட்டாங்க, அந்த அம்மாவுக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது. எவன் உள்ளே போனாலும் திட்டம் டெய்லி, நீங்களாம் எதுக்கு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஆம்பளைங்க எல்லாம் வேஸ்ட்டு ஊணும், டெய்லி திட்டு வாங்குவோம். வீட்டில் போயும் சொல்ல முடியாது. சார்
வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட வந்து எங்கள் சார் மேனேஜர் திட்டாருன்னு சொல்லலாம் சார். என்ன வீட்டில் போயிட்டு ஒய்ஃபுக்கிட்ட எங்கள் மேடம் திட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப ரிஸ்க்கு. நாளைக்கு நம்ம சண்டையில் அவளே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டா கூட, இன்னும் தாலி கட்டினவன் நீயே எப்படி பேசுகிறேன்னு என்ன சொல்லுவா? ஊரில் எவ்வளோ திட்டுறா வாங்கின்னு வர, நான் திட்டினேன் நான் தப்பா அப்படின்வா. அதனால் பேசக்கூடாது. கட்சி வரையும் கஷ்டத்தில் தான் இருந்தோம். எல்லாமே நமக்கு கீழே வேலை செய்கிறோன்னா அப்படி தான், எல்லாமே பிரச்சனை. கீழே வேலை செய்கிறவங்களாம் நம்ம பேச்சு கேட்பாங்கன்னு பார்க்குறீங்களா? அதுவும் ஆம்பளைங்கன்னா கூட கொஞ்சம் திட்டலாம், லேடிஸை திட்டவே முடியாது. இந்த லேடிஸ் வந்துங்க எப்போவுமே புத்திசாலிங்க நம்மளை விட. அதுவும் வேலைக்கு போகிற லேடிஸும் ரொம்ப புத்திசாலிங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம ஆஃபீஸில் தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்குள்ளே சொல்லிப்போம், என்ன இன்றைக்கி எப்படியோ சந்திராஷ்டமோ, ஆஃபீஸர் வந்தால் திட்டுவான். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை. தப்பு பண்ணிட்டா திட்டுறதுக்கு முன்னால் அதுங்களே அழுவுங்க. அழுகுறவங்கள யாரும் திட்ட மாட்டாங்க. என் செக்ரட்டரி அப்படி தான், நிறைய தப்பு பண்ணுவோம், திட்டலான்னு திரும்பும் போது அழுவோம். சரிம்மா இனிமேல் அந்த தப்பு பண்ணாத போ அப்படின்னு சொல்லுவேன். என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் அது பண்ண தப்பில் எனக்கு மெமோ வந்துச்சு. நான் பயங்கர கோபத்தில் கூப்பிட்டு நீ பேச வேலையை விட்டு போச்சா. அது வரையும் நல்லா தாங்க அழுது இருந்தது. நான் திட்டின உடனே என்ன பண்ணிடுச்சு, முந்தானி எடுத்து வாயில் வச்சுன்னு கதவு திறந்து ஓடுது. ஆஃபீஸை என்ன பார்க்குது. அவனுக்கு எவ்வளோ சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா 2 நாளாக வரல, பயந்துட்டேன். பிள்ளையாரெல்லாம் வேண்டினேன் அந்த அம்மா வரணும். என் பையங்க அந்த அம்மாவுக்கு என்ன வீட்டில் கஷ்டமோ, நம்ம வேறு திட்டோம். அது ஏதாவது தப்பான முடிவு எழுதும்போது என் சாவுக்கு மேனேஜர் தான் காரணம்னு எழுதி வச்சுங்க, நம்ம வாழ்க்கை முடிஞ்சுது. கட்சியில் 3ஆவது நாள் வந்தது. என்ன பண்ணிச்சிங்க, வரும்போது அவங்க ஹஸ்பண்டை கூட்டின்னு வந்துச்சுங்க. அவன் இருக்கிற 6 அடிக்கு ஜிம்முக்கு போவான் பழகுது. அவன் வந்து என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா, நான் பம்மிட்டேன். ஒவ்வொரு நாளும் பம்மின்னு சொன்னேன். இல்லை சார் எங்கள் ஜிஎம் தான் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார். எனக்கு என்னென்னா அவன் அடித்தான் வச்சுக்கலாம், நம்ம ஜிஎம் பிடிச்சி விட்டுறது. எங்கள் ஜிஎம் தான் சார் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார்னு. ஆனால் அவன் நல்லவன் சார் சொன்னானே தவிர அவன் கண்ணில் பார்த்தேன், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. நான் தான் திட்ட முடியல, நீயாவது திட்டியாடா திட்டான்னு. ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். எல்லாமே பிரச்சனை தான் சார், பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. வாழ்க்கை என்பது போராட்டம் தான், சரியா? நாங்கள் அதுக்காக வந்து ஐயா என்ன சொன்னார் அழகா, வழக்கறிஞர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். போராட்டம் இருக்கும், அதில் நீந்தி வெளிவரணும், அதெல்லாம் சரி. ஆனால் வாழ்க்கை பிறந்ததுலேருந்து பூந்தோட்டமாக இருக்கிறதா? இல்லை. வாழ்க்கை பிறந்ததுலேருந்து போராட்டம் தான். 100 பேரில் 2 பேர் தான் அதை பூந்தோட்டமாக மாற்றுறான். மீதி 98 பேரும் டாஸ்மாகுக்கு போகிறான். நன்றி வணக்கம். அவருக்குன்னு ஒரு பாணி, வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு சுவையாக சொல்கிற கலையை அவர் கற்றுக்கிட்டார். நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற விஷயங்களை, அதுவும் பாருங்கள் பஸ்ஸில் பரிமளம்னு கூப்பிட்டதை கூட அதை நினச்சி பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சில புருஷன் தவிப்பான், பொண்டாட்டி இறங்கணுமே பஸ்ஸை விட்டு அப்படின்னு. அந்த காட்சியெல்லாம் அப்படியே கண் முன்னால் கொண்டாந்து நிறுத்துகிறார். அது அவருடைய வெற்றி. இவ்வளோ நேரம் மோகன சுந்தரம் உங்கள் மகிழ்ச்சிக்கு பேசினார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாய் விட்டு சிரிக்கிற போனால் நோய் விட்டு போகும்னு சொன்ன பழமொழி பொய் இல்லைங்க. மகிழ்ச்சியாக இருந்தோன்னு சொன்னால் நமக்கு நோய் குறைவாக வரும், பிபி குறையும், சர்க்கரை அளவாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து வரவேற்புற சொன்னவங்களும் சரி, இவங்களும் பேசும்போது சரி, கைதட்டுங்க கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு சொன்னாங்களே. ஐயா உங்களுக்கு தெரியுமா, ஆக்சுவலாக நம்ம 2 கையை அப்படி சேர்த்து தட்டுற போது நமக்கு உள்ள ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் வேடிக்கை கூட நான் சொல்லலை, செயற்கையாக கூட இப்போ கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி சேர்த்து தட்டுங்க அப்படின்னு மருத்துவ பயிற்சியிலே கொடுக்குறாங்க. ஏன், இந்த வலது கையும் இடது கையும் சேர்ற போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மின்சார அலைகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எதுக்காக இவ்வளோவும் சொல்கிறோன்னு கேட்டால், ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கை தட்டுங்க. ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கை தட்டுங்க. இல்லை போகலாம் அப்படிலாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தட்ட வேணாம், உங்கள் சௌகரியம் போல் விட்டுருங்க, முடிஞ்சு போச்சா. இப்போ யார் வரா? பாரதி கனவு கண்ட புதுமை பெண், லட்சிய பெண், ஆற்றல் வாய்ந்த பேராசிரியர், நிறைய கவிதைகளை அப்படியே மனம் கொள்ளும்படியாக சொல்லுகிற மிகச்சிறந்த திறமை, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், எல்லா சிறப்புகளும் உடையவர்கள், பெருமைக்குரிய சகோதரியார் பர்வீன் சுல்தானா அவர்கள் இப்போது பூந்தோட்டமே என்பதை எடுத்துரைப்பதற்கு வருகிறார்கள்.
மேடை கொஞ்சம் வீக்காக இருக்கும். மோகன சுந்தர உயரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணாங்கப்பா, அதை உன் அவசரத்துக்கு மாற்றிக்க. இந்த புனிதமான பூமியில் ஸ்ரீ காருடை ஐயனார் திருக்கோவிலில் இன்றைய பொழுதில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற உள்ள கிடக்கையுடன் இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நான் வணங்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்கின்ற வேட்கையோடு நான் நிரம்ப மரியாதை செய்யும் ஐயா பெருந்தகை கிருஷ்ணன் அவர்களே, தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக பண்பாட்டையும் மாண்பையும் என்னை போன்ற பல லட்சம் பேருக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து வரும் பெருந்தகை எங்கள் முகவரி சொல்வேந்தர் ஐயா சுகிசிவம் அவர்களே, மேடையில் பாங்கறிந்து பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே, எங்களையெல்லாம் அழைத்து மகிழக்கூடிய அருமை சகோதரர்கள் திருமூர்த்தி அவர்களே, அவரை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மந்திரக்காரனுக்கும் சூன்யக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த உலகத்தில் தாய்மார்கள், அதிகம் படிக்காத தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைக்கு யாரேனும் சூன்யம் வைத்து விட்டால் மந்திரக்காரனிடம் அழைத்து போவார்கள். அவர்களிடத்தில் மந்திரிச்சு ஒரு கயிறை கட்டுங்க என்று நம்பிக்கையை பெற்று வருவார்கள். சூனியக்காரர்கள் யார் என்றால், முன்னால் இருக்கின்றவர்களுடைய நம்பிக்கையை இழக்கச் செய்கின்றவர்கள்தான் சூனியக்காரர்களே தவிர நம்பிக்கையை தந்த மந்திரக்காரர்களாக அவர்களால் மாறவே முடியாது. நம்முடைய அருமை சகோதரர் நகைச்சுவை நயாகரா ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு காட்சி ஞாபகம் வந்தது. மலை மேலே ராத்திரி 9 மணிக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. பின்னால் இவரை மாதிரியே ஒரு ஆள் உக்காந்துட்டு, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, வேலை சரியில்லை, ஊர் சரியில்லை, உடம்பு சரியில்லை, எல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்ன உடனே வண்டி ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர் சொன்னான், எதுக்கு கவலைப்படுற, எனக்கு கூட தான் கண்ணு சரியில்லை, நான் வண்டி ஓட்டலை. இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றவர்களை பார்த்து எனக்கு இப்படி சொல்ல தோன்றுகிறது. அவர் பேசி ஆரம்பித்து அமர்கின்ற வரைக்கும் எத்தனை போராட்டங்களை அவர் நம்பிக்கை இழக்க வைத்து பேசிக்கொண்டே இருந்தார்னு நான் பார்க்குறேன். உண்மையா சொன்னா அதெல்லாம் உண்மையிலேயே போராட்டமா? இவங்களெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மாதிரி போராட்டம்னு பேசுகிறவங்க இவங்களை என்ன செய்யலான்னா, நடுவர் அவர்களே, ஒரு கப்பல் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒருத்தன் இவங்கள மாதிரி ஒன்றும் சரியில்லை, இது முழுகிடும், அவ்வளோதான், இங்கெல்லாம் ஏறவே இருந்திருக்கக்கூடாது, பாதி கடல் தாண்டி அவ்வளோதான், இனி கரையேறாதுன்னு புலம்பிகிட்டே இருந்தான் ஒருத்தன். நம்ம சுகிசிவம் ஐயா மாதிரி ஒருத்தன் அவனை முறைச்சி பார்த்தான். நல்லா தானடா தொடங்குச்சு, ஏண்டா புலம்புற, சொல்லிக்கிட்டே இருக்கான். இதில் ஒரு சூட்சுமம் சொல்கிறேன் நான். நம்பிக்கை தந்தால் அது அடுத்தவர்களை போய் தொற்றுவது போல் அவநம்பிக்கையும் அவ்வளவு சீக்கிரமாகத்தான் போய் தொற்றும். இந்த அவநம்பிக்கையாளர்களை எப்படி எதிர்கொள்றது, வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற்றுவதற்கு எப்படி இந்த அவநம்பிக்கையாளர்களை எதிர்கொள்வதுங்கிறது அந்த குருநாதருக்கு தெரிஞ்சிருந்தது. அவர் சொன்னார், டேய் பிடிங்கடா அவனை, கடலை தூக்கி போடுங்கடா. ஓடுற கடலை தூக்கி போட்டாங்க அவனை. அவன் தத்தளிக்கிறான், அவன் மூச்சு முட்டுறான், அவன் செத்து போயிடுவாங்கிற நேரத்தில் பிடிச்சி உள்ளே போடுங்கடான்னு பிடிச்சி கப்பலில் போட்டாங்களா. அப்போத்துலேருந்து அவன் கம்முன்னு இருந்தான். ஏன்னா கப்பல்
மிக மிக பாதுகாப்பானது, கடல் ஆபத்தானது என்பதனை அவன் தெரிந்து கொண்ட தருணம் அது. நீங்க பேசின குடும்பம் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையில் வாழ்க்கையில் பூந்தோட்டம். குடும்பத்தை இழந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அது எவ்வளவு பெரிய பூந்தோட்டம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவ்வளோ சாதாரணமா மனைவியை பேசுறீங்க. மனைவி நான் அவ்வளோ சாதாரணமானவளா? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றார், இவ்வளோ வயசான அம்மா, முதியோர் காதல்ல எழுதுவார், இவ்வளோ வயசான அம்மா அவங்கள பார்த்து மலவாழ பழத்தை கொடுக்குற அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட கேட்கும்போது பேத்தி கேட்பாப்பா. அந்த தாத்தா சொல்வார், அவள் ஒன்றும் பேரழகி இல்லை, என்னை கல்யாணம் பண்ணும்போது இருந்த அழகோ அவளுக்கான சேவையோ எதுவுமே இல்லை, உடன் இருக்கிறோம் செயல் இல்லை, இருந்தாலும் எது எனக்கு இன்பம் நல்கும் தெரியுமா, அவள் இருக்கிறாள் என்பது ஒன்றே. நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க, மனைவி உயிரோடு இருந்தால்தான் அந்த முதியோர் வாழ்க்கை சுகமாக இருக்கும், பூந்தோட்டமாக இருக்கும் என்று போராட்டத்தை கடந்தவர்கள் சொல்லுவார்கள். எங்க மனைவி வாய்க்கலைங்க, உடனிருப்பு வாய்க்கல, மனைவியின் உடனிருப்பு வாய்க்கல, பிள்ளைகளோடு கொஞ்சம் வாழ்க்கை வாய்க்கல, போராட்டமே வாழ்க்கையா இருந்தது. இங்கிருந்து எங்க போறது? கடையநல்லூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு போறான், பாண்டிச்சேரியில இருந்து காசிக்கு போறான் பாரதி. அலைஞ்சி 39 வயதில் இறந்து போன அந்த பெருங்கவிஞன் எழுதினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் இறைவா. வாழ்க்கையில எல்லாமே போராட்டம் தானா? இந்த போராட்டமா மனசு மாறுறதுக்கும் பூந்தோட்டமா மனசு மாறுறதுக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடு தாங்க. அழகுக்கும் கவர்ச்சிக்கும் மெல்லிய கோடு தான், நகைச்சுவைக்கும் ஆபாசத்திற்கும் மெல்லிய கோடு தான். அந்த மெல்லிய கோட்டை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பூந்தோட்டமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இப்போ இலக்கியத்தில் சீத்தை இருக்கிறா, சூர்பனகை இருக்கிறா. ஒன்று போராட்டம், ஒன்று பூந்தோட்டம். சரியா? ராமனுக்கு ஒன்று போராட்டம், இன்னொன்று பூந்தோட்டம். 2 பேரை பற்றி எழுதுகின்ற கம்பன் இப்படி எழுதுறான். 2 பேரும் நடக்கிறாங்க. எது போராட்டம், எது பூந்தோட்டம் தெரியுமா? எது கவர்ச்சி, எது அழகு தெரியுமா? பாருங்க, நம்ம மனசு தான் எல்லாமே. சீதை நடந்தாள், அழகாக இருந்தது. சூர்பனகை அழகாக நடந்தாள். இந்த மெல்லிய வித்தியாசம் தான் போராட்டத்திற்கும் பூந்தோட்டத்திற்கும். இயல்பாக இருந்து பாருங்கள், வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமானது. ஒரு நம்முடைய நரகத்தை நாம் தான் முடிவு செய்கிறோம், நம்முடைய சொர்க்கத்தை நாம் தான் முடிவு செய்கிறோம். எதை நம் வாழ்க்கையாக நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையாக மாறுகிறது. தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நாம் தான். ரூமி சொல்கிறான், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நீ போராட்டத்தை தேடினால் வாழ்க்கை முழுக்க போராட்டம் தான். இல்லை, என் தோட்டம் பூக்களால் நிறைந்தது என்று நீ தேடினால் அது பூந்தோட்டமாக மாறும். நம்மில் எத்தனை பேர் நம்பிக்கை இழந்திருக்கிறோம்? நானும் எப்பவுமே என்னுடைய தன்னம்பிக்கை ஸ்பீச்சில் சொல்றேன், உன்னால் முடியாது என்று சொல்வதனை எவனோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். எழுந்து நிற்கத்தான் நமக்கு திராணி இல்லாமல் இருக்கிறது. இப்படி மனதை உடைத்து பேசுகின்றவர்கள் பேச்சை இனிமேலும் கேட்காதீர்கள். இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதன் தான் உங்களை காப்பாற்ற முடியும், அது நீங்கள் தான். எழுந்து நிற்க வேண்டிய ஆற்றல் வரணும்ல, அந்த ஆற்றலை, அந்த பூந்தோட்டத்தை உள்ளே எப்படி மலர்த்தி வைத்திருப்பது? மனநிலைதான். என் வாழ்க்கை போராட்டமானது, என் வாழ்க்கை பூந்தோட்டமானது என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும். இதோ எங்கள் அணியில் சொன்னார்களே, பிரசவ வலி இருக்கு இல்லையா, இந்த ஆண்களால் அதை அவ்வளவாக பேசிட முடியுமே தவிர அனுபவிக்கவே முடியாது. இந்த உலகத்திலேயே அதிகமான வலி எதுக்குன்னு சொன்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறவங்களுடைய முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வலி விடுற நேரம் உயிர் போகும், அந்த இன்பத்தை அனுபவித்து தான் அவங்க உயிர் போகுமா. அவ்வளவு வலியாது. அதை விட 60 மடங்கு அதிகமான வலி பிரசவ வலி. அந்த பிரசவத்தை ஒரு பெண் அந்த போராட்டத்தை சகிக்கிறாள் என்றால் எதற்காக என்றால், என்று அழக்கூடிய அந்த குழந்தையின் ஒற்றை அந்த அழுகுரல் இருக்கு இல்லையா, அந்த கேட்கின்ற பொழுது அந்த அழுகுரல் என்கின்ற பூந்தோட்டத்திற்காகத்தான் அவள் அவ்வளவு படாத பாடுபடுகிறாள். இது தாய்மையின் உச்சம். நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேங்க, இந்த மனநிலையை எப்படி நாம சரி பண்றது? இப்போ இத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள், ஏதோ ஒரு டேக் அவே மெசேஜ்
வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடிய ஏதோ ஒரு பொட்டலம், கையில் எடுத்து செல்லக்கூடிய ஏதோ ஒரு பொட்டலத்தை குருநாதர் தருவார். அவருக்கு பின்னால் வரக்கூடிய நாங்கள் இதோ நான் இப்படி சொல்கிறேன். புத்தி இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருந்தான். அந்த பிச்சைக்காரனை நானும் மோன சுந்தரமும் பார்த்திருக்கிறோம். அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான், உட்காந்துட்டே இருப்பான். அந்த ஒரு பணக்காரன் என்ன பண்ணா, ரொம்ப பெரிய ராஜா, அந்த வழியாக அப்படி போகும்போது அந்த பிச்சைக்காரனை பார்த்து ஒரு காசை எடுத்து இப்படி வீசினான். இந்த பிச்சைக்காரன் காசை அப்படி கேட்ச் பண்ணான் பாருங்க, தவறிடுச்சு. அவன் உட்காந்துருந்த பிளாட்ஃபாரத்துக்கு கீழே ஒரு சாக்கடை, அதில் அது விழுந்துருச்சு. உடனே அந்த பிச்சைக்காரன் உடனே கை போட்டான் அந்த சாக்கடையில். இந்த போன ராஜா சொன்னார், சாரி நான் தப்பாக போட்டுட்டேன். இறங்கி ஒரு வெள்ளிக்காசு கையில் கொடுத்தான் சாரி சொல்லி. அவன் கையில் வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசுக்கு கையை போட்டான் சாக்கடையில். அந்த ராஜா சொன்னான், இல்லை சாக்கடையில் கை போடாத, நான் உனக்கு தங்க காசு தரேன். தங்க காசு கொடுத்தான். மறுபடியும் பிச்சைக்காரன் அதில் தான் கை போட்டான். இந்த போராட்டம்னு வாழ்க்கையை நினைக்கிறவங்க இருக்குல்ல, எவ்வளவுதான் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சாலும் அந்த சாக்கடையில் கை போகும். அந்த ராஜா என்ன பண்ணா, போடா நீயா நானா நீ பார்த்துடலாடா, ஒரு தங்க முடிப்பை எடுத்து கொடுத்தான். தங்க முடிப்பை வாங்கிக்கிட்டு மறுபடியும் கை அங்கே தான் போகும். ராஜாவுக்கு வந்துச்சு கோவத்தின் உச்சத்தில். அவன் ஒரு மனசு மாறி சொன்னான், டேய் உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்ன கொடுத்தாடா நீ அந்த சாக்கடையில் கை போட மாட்டேன்? சரிடா, இந்த பகுதி எல்லாம் என்னோட தான்டா, இந்த பகுதியில் பாதி உனக்கு எழுதி வைக்கிறேன், இன்னிலேருந்து நீயும் ஜமீன்தார், பாதி எழுதி வைக்கிறேன்டானா. பிச்சைக்காரன் கேட்டான், அந்த பாதி எழுதி வைப்பிலேயே வைப்பல்ல, அதில் இந்த சாக்கடை வருமான்னு. இந்த புத்தி இருக்கிறவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்க? எவ்வளவுதான் நீங்கள் அவர்களுக்கு நீங்க நார்மலா எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு வசதி செய்து கொடுத்தாலும் அவர்கள் இல்லை இல்லை என்று தான் போவார்கள். அப்படி போகாமல் இருக்கின்ற அந்த வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை நாம் பாருங்க. வள்ளுவன் கொஞ்சம் எது தெரியுமா, நல்ல மேனேஜ்மெண்ட், கொஞ்சம் ரிசோர்ஸ்ல நிறைய ப்ரொடக்ஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சிறந்த மேனேஜ்மெண்ட் பண்றவங்க. கொஞ்சமா இருக்கிறதுல அதிகமான விளைச்சலை தரக்கூடியவர்கள் தான். விதை கையளவு தான், விளைச்சல் ஏக்கர் அளவுக்கு வருதா இல்லையா? அதான வாழ்க்கை. கொஞ்சமா போட்டு அதிகமா அறுவடை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு வருகிறது? சின்னதா இருக்கும்போது நம்ம சந்தோஷப்படுறோமா? இல்லை, நான் எனக்கு தெரியல, இந்த நடுத்தெரு நாராயணன் ஒருத்தருங்க சூப்பராக சமைப்பார். ரொம்ப அவர்கிட்ட நான் ஒரு நாள் நேரில் பேசுகிறேன். சார் சூப்பராக சமைக்கிறீங்க சார், கல்யாண சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களா சார்? இந்த சாப்பாடை நீங்கள் கல்யாணத்துக்கு அப்போ நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிடுவீங்க? இல்லைம்மா நான் சாப்பிட்றதில்ல, என் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சார்? அது என்னமோ தெரியல, இந்த தடபுடலான இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கிறதில்ல. என் மனைவி வைக்கிற அந்த ரசஞ்சாதம் நான் உழைச்சி முடித்து வீட்டுக்கு போகும்பொழுது எனக்கு அவள் கிண்ணத்தில் போட்டு தருவா பாருங்க, அதுதான் எனக்கு தேவாமிர்தம் என்று சொன்னார். லட்சம் பேருக்கு சமைக்கக்கூடிய அரசன், சமையல் அரசன், அவன் சொன்ன வாக்குமூலம் இது. சின்ன விஷயத்தில் யார் சந்தோஷப்படுகிறார்கள்? ஒன்றும் இல்லை, ராஜராஜ சோழன் கோவிலை கட்டினான். கோவிலை கட்டுகின்ற பொழுது சிவன் அவனுடைய கனவில் வந்து சொன்னாராம், நீயே கட்டுறங்கிற மமதை உனக்கு வேண்டாம், மற்றவர்களிடமிருந்து ஏதேனும் பெற்றுக்கொள். வீதியெல்லாம் வீரர்களை அனுப்பி கொடையை கலெக்ட் பண்ணுறான். அப்போ வாசலில் ஒரு அம்மா பூ கட்டிகிட்டு இருக்கு. அவகிட்ட இன்னைக்கு வியாபாரம் செல்லலை. பூ கொடுத்தா அது கைங்கரியத்தில் அப்போ தான் சேருமே தவிர கோயில் கட்டுறதுல சேராதில்ல. அதனால் அவள் என்ன பண்ணா, பரம்பரையாக ஒரு கல்லை வச்சு பூ கட்டிகிட்டு இருப்பாங்களாம். அந்த பூ கட்டுறதை எடுத்து, அந்த கல்லை எடுத்து அந்த கோயில் அமைப்பாளர்கள்கிட்ட கொடுத்து, இந்த கல்லை அந்த கோயிலில் ஏதாவது பயன்படுத்துங்கன்ட்டு அந்த கல்லை கொடுத்துட்டான். அது என்னன்னு தெரியல, அந்த கல் தான் அந்த கோபுரத்தினுடைய கலசத்தில் உட்கார கல்லா அதுதான் செட் ஆகிருக்கு. இன்னைக்கும் அந்த கல் இருக்கு கோபுரத்துக்கு உச்சியில் தஞ்சாவூரில். இப்படி சொன்னானாம் சிவன், ராஜராஜ சோழனுடைய கனவிலே இப்படி சொன்னானாம், என்ன சிவனே, என் கோவில் எப்படி இருக்கிறது, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? சிவன் தந்த பதில்,
குந்தி தந்த கல் நிழல் சுகம். நம்ம கோடி ரூபாய் கொடுக்கறது இல்லை. ஏன் பைபிள்ல வருது இந்த செய்தி? இயேசு கிறிஸ்து அப்படியே வர்றார், எல்லாரும் காசு கொடுக்குறாங்க. 100 ரூபாய் கொடுத்தான் ஒருத்தன். 100 ரூபாய் கொடுத்த வீட்டுக்கு போகல இயேசு கிறிஸ்து சாப்பாட்டுக்கு. 1 ரூபாய் கொடுத்தா ஒரு கிழவி, அவ வீட்டில் போய் பழைய அரிசி சாப்பிட்றார், சோறு சாப்பிட்றார். மலை மேலே, இந்த மரத்து மேலே ஏறி நின்ன அந்த ஐஸ்வர்யவான் கீழே வந்த உடனே, அவர் வீட்டிலேருந்து வந்த உடனே மரத்துலேருந்து கீழே இறங்கி கேட்டானா, 100 ரூபா கொடுத்த என் வீட்டுக்கு வரல, 1 ரூபா கொடுத்த அந்த கிழவி வீட்டுக்கு போய் சாப்பிட்ருக்கிறீங்க, என்ன தத்துவம் சொல்லுங்கள்? ஏன் அங்கே போனீங்க? நான் காத்திருக்கிற தடபுடலான விருந்தோடு நீங்கள் ஏன் அங்கே போனீங்கன்னு கேட்ட உடனே இயேசுநாதர் சொன்னாராம், ஐஸ்வர்யவானே, ஐஸ்வர்யவான்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. சொல்லிட்டு சொன்னார், உன்னிடத்தில் இருந்த பணத்தில் நீ 100 ரூபாய் கொடுத்தாய், அவள் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து 1 ரூபாயாய் கொடுத்தாள். எது பூந்தோட்டம்? மனநிலை தான் பூந்தோட்டம். பொருளினுடைய அளவு கிடையாது. இந்த அளவு இல்லை என்பது நமக்கு எப்பொழுது புரிந்து போகும்? ஒரு செய்தியை சொல்றேன், இன்னைக்கு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்றேன். ஒரு 2 பழங்குடி கதைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் தான். அது போராட்டமாக இருந்தாலும் கூட மனநிலையில் நீங்கள் எப்பொழுது அதை பூந்தோட்டம் என்று நினைக்கிறீர்களோ, உங்கள் வாசலிலே சொர்க்க அலை வந்து சேரும். அரேபிய தேசத்தில் ஒரு பழங்கதை ஒன்று உண்டு. அவர்கள் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய மெசேஞ்சர் ஒரு நாள் வந்து வானத்தில் அப்படியே போறார். 7வது வானத்தில் ஒருத்தரை சந்திக்கிறார். அவர் மிகப்பெரிய மெசேஞ்சரா வந்தவர். அவர் சொல்றாராம், இந்த பூமியில வாழறவர், மேல வந்தார்ல, அவரை பார்த்து சொல்றாராம், இது அராபிய பழங்குடி மக்கள் பேசுகின்ற, இன்றளவும் பேசுகின்ற கதை. உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் வீட்டிலே எடுத்து செல்வதற்கான ஒரு பார்சலாக இதை நான் தருகிறேன். சொல்றார், நீ போய் மக்கள் கிட்ட சொல்லு, சொர்க்கம் என்பது பொட்டல் காடு. இது அவர் மிரள்றார். சொர்க்கம் எப்படி பொட்டல் காடு? நீர்நிலைகளும் அழகிய பெண்களும் திராட்சை ரசமும் நிறைந்தது தானே, நோயற்ற வாழ்வு, இப்ப இது நிறைந்தது தானே சொர்க்கம். அது எப்படி சொர்க்கம் பொட்டல் காடாகும்? அப்பொழுது சொன்னாராம், இல்லை, அது பொட்டல் காடுதான். அதில் நீர்நிலைகளும் அழகிய அரண்மனைகளும் அழகிகளும் திராட்சை ரசமும் ஓட வேண்டும் என்றால் அதை நீ உன் வாழ்க்கையில் தான் கட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர உனக்காக அது ரெடிமேடா இருக்காது. நரகமும் அப்படித்தான், போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். நம்முடைய சொர்க்கம் என்பதை நாம் தான் கட்டமைக்கிறோமே தவிர ஏற்கனவே இருக்கிற ரெடிமேடா இருக்கிற ஒரு சொர்க்கத்திற்குள் நாம் நுழைவதே கிடையாது. இதோ மோகன சுந்தரம் சொல்லிட்டு போனார்ல, வாழ்க்கை எல்லாம் நரக வாழ்க்கை தான். இதை அனுபவித்தும் கூட யார் ஒருவர் இதை பூந்தோட்டம் என்று கருதி கொள்கிறார்களோ, குழந்தையே இல்லாதவர்கள் கிட்ட கேட்டு பாருங்க, குழந்தைனா என்னன்னு. மனைவியையும் கணவரையும் இழந்தவர்களிடத்தில், இளமையில் இழந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், குடும்ப வாழ்க்கையின் அமைப்பு எப்படி அவர்கள் மிஸ் பண்றாங்க. இருக்கின்றவர்கள் அதை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இருப்பதில் குறை சொல்வதில் இல்லை, ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பீகார் பழங்குடி கதை இப்படி சொல்கிறது. வேட்டை தெரிந்த, ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரனுக்கு பயப்படுவதை விட, புறாக்களே, நீங்கள் ஆயுதம் ஏந்திய, வேட்டையாட தெரிந்தாலும் குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா அவங்களுக்கு தானே குறி வச்சிருக்கான்னு நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, அது உங்களை வந்து அடிச்சிடும். எப்பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ, வாழ்க்கையை பெருமதியாக கருதுகிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக அமைகிறது. எல்லா போராட்டங்களுக்குமான ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதுதான் பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்திற்குத்தான் இவ்வளவு பாடுகள். பூந்தோட்டமாகவே எல்லாம் கிடைப்பதில்லை. தோட்டம் அமைக்கின்ற பொழுது இருக்கின்ற பாடுகளை தயவு செய்து போராட்டம் என்று சொல்லாதீர்கள். அது பூந்தோட்டத்திற்கு செல்லுவதற்கான வழி. அந்த வழி இதோ அங்கிருந்து இங்கே வருகின்ற பொழுது எப்படி கரடுமுரடாக இருந்ததோ அப்படிதான் இருந்தது. மழை பெய்தாலும் அகலாமல் உட்கார்ந்து கேட்கக்கூடிய இந்த பூந்தோட்டத்தை சந்திப்பதற்காக இப்படி எவ்வளவு முட்பாதைகளை வேண்டுமானாலும் கடக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுவதுதான் வாழ்க்கையின் ரகசியம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். வணக்கம். ரொம்ப நுட்பமான பல பகுதிகளை, அதாவது நிகழ்ச்சிகள், அதை கொண்டு
முடிவு செய்ய வேண்டிய தத்துவங்கள். இப்படி சொல்லட்டுமா? கூட்டாதீங்க, வாலி குறைச்சி வைங்க. சம்பவங்கள் முக்கியமல்ல, சம்பவங்கள் பற்றிய நம்முடைய பார்வை, அனுபவம், அதுதான் முக்கியம் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகாக தொகுத்து சொன்னாங்க. நீங்கள் எந்த ஒரு கணக்கும், நம்முடைய நாதன் சார் சொன்னார் பார்த்தீங்களா, நாம் என்ன +2 + 2 4 அப்படிங்கிற மாதிரி கணக்கு போடக்கூடியது வாழ்க்கை இல்லைங்க. கரெக்டாக அது என்ன நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதிசயமான முடிவுகள் நடந்திருக்கிற அற்புதம்தான் வாழ்க்கை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு மான் நல்ல தாகம், ரொம்ப தாகத்தில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அது நீர்நிலைக்கு போச்சு. அதுக்கு எவ்வளவு தாகம் இருக்கும்? காட்டில் ரொம்ப நேரமாக வெயிலில் அலைஞ்ச ஒரு மான் அது தண்ணி குடிக்கலான்னு தண்ணிக்கு போகும்போது தண்ணிக்குள்ளேருந்து ஒரு பெரிய திமிங்கலம், ஒரு முதல்ல கோரமான பல்லோட அப்படி பார்க்குது. பயந்துருச்சு. ஆஹா, ஒரு வினாடி இருந்தால் உள்ளே போயிருக்கோம். ஐயோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த மான் என்ன பண்ணுச்சு, இப்படி திரும்பி இந்தாண்ட பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா புலி நிற்கிது. இனி சாவு சர்வ நிச்சயம். இந்த பக்கம் தண்ணி குடிக்கலாம்னு போனால் திமிங்கலம் முதல்ல நிற்கிது. முதலைக்கும் திமிங்கலத்துக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. அதனால தான் திருப்பி சொல்கிறேன். கோரப்பல்லோடு இருக்கிறது திமிங்கலம். என்ன பண்ணுறது அப்படிங்கிற திருப்பி மாற்றி சொல்கிறேன். எனக்கு 11 மணி ஆனால் தூக்கம் வந்துடுங்க. முதல்ல கரெக்டாக சொல்கிறேன். இப்போ இல்லை, அது வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிது. இந்த பக்கம் புலி நிற்கிது. இப்போ அது என்ன பண்ணும், தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்து காட்டுக்குள்ளே எங்கேயாவது ஓடிடலாமா, எங்கேயாவது பூந்து ஓடலாமான்னா காடு தீப்பிடியுது. காட்டுக்குள்ளேயும் போய் ஒழிய முடியாது, தண்ணிக்குள்ளேயும் போக முடியாது. இந்த போகலான்னா புலி நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் மான் இந்த பாருங்க அப்படி மயக்கத்தில் ஒரு செகண்ட் அப்படி கீழே விழப்போகுது. இந்த மானை திங்கணுங்கிற எண்ணத்தில் புலி அப்படியே பாஞ்சுது பாருங்க. கரெக்டாக அந்த முதல்ல வாயில் போய் இறங்குச்சு. இப்போ முதல்ல சாப்பிடணுன்னு வாயை திறந்துருக்குதா, இந்த புலி நேராக பாஞ்சுது பாருங்க. நேராக போய் அது வாயில் இறங்குச்சு. புலி செத்து போச்சு. அது பிடிச்சிக்கிச்சு இல்லை, விடாது இல்லை. அது எது கிடைச்சா என்ன, மானை விட இது இன்னும் பெரிய பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லையா? ஒரு காதணி விழாவில் சாப்பிட்லான்னு போன போது கல்யாண சாப்பாடே கிடைச்ச மாதிரி இது என்ன கிடச்சிருச்சு, இவ்வளோ பெரிய அருமையான உணவு கிடச்சிருச்சு. தமக்குன்னு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அது இழுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இந்த மயங்கி உழுந்த மான் ஒரு செகண்ட் மழை பெஞ்சுது. திடீர்னு இங்கே தான் திடீர்னு பெய்யுது இல்லை, அது மாதிரி ஒரு மழை பெஞ்சுது. அந்த தண்ணியில் அப்படி தெளிஞ்சு எந்திரிச்சது பாருங்க. அந்த மழையில் காட்டில் இருக்கிற தீ அவிஞ்சுது, காட்டுக்குள்ளே ஓடி போச்சு. இப்போ சாவு சர்வ நிச்சயம் என்று யமனுடைய 2 பற்களுக்கு மத்தியில் சிக்கியிருந்த ஒரு மான் சந்தர்ப்பம் சூழ்நிலை மாறியதால் சௌக்கியமாக வாழ முடிகிறது என்றால் இந்த படைப்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த படைப்பில் எந்த அதிசயம் வேணாலும் நடக்கலாம். கேபி சுந்தராம்பாள் அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரே நடிகை தெரியுமா? 1 லட்சம் என்பது இப்போ இருக்கிறதுல 100 கோடிக்கு சமம் அந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி ஒரு காலத்தில் தன்னுடைய ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கின ஒரே நடிகை யார்? கேபி சுந்தராம்பாள். இந்த கேபி சுந்தராம்பாள் அம்மா வறுமை காரணமாக காவேரி ஆற்றுல தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பொன் குழந்தைகளை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. போய் அந்த காவேரி ஆற்றுல முக்கிக்கிட்டு செத்து போகலார். இந்த அம்மா அழுகுறாங்க. அம்மா வேண்டாம்மா, அம்மா சாக வேண்டாம்மா, அம்மா சுமார் பொம்பளை பிள்ளைகளை நான் எப்படி காப்பாற்ற முடியும், உங்களை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, வாங்க எல்லாரும் போய் காவேரியில் சாகுவோம் அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. இது இழுத்துட்டு போகும்போது கேபி சுந்தராம்பாள் உள்ளே விழுந்து அவங்க அம்மா காலை இறுக்கி பிடிச்சி, அம்மா என்னை விட்டுடுமா, சாக வேண்டாமா, ஒன்னையும் நான் காப்பாற்றுறேம்மா, அம்மா ஒன்னையும் நான் காப்பாற்றுறேம்மா, இதை விட்டுடுமா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு மனசு கேட்காம எப்படி இது நம்ம எப்படி வாழ்கிறது அப்படின்னு தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து கொடுமுடி அதெல்லாம் காவேரி கரூர் அப்படியே கரையாக ரயில் போகும். ஒரு பேசஞ்சர் ரயில்
இந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அந்த அம்மா வந்து ரயிலில் ஏறுறாங்க. அப்படி ரயிலில் ஏறும்போது எதிர் சீட்டில் உட்காந்துருந்தவர் அந்த குழந்தைங்களை இப்படி பார்த்துட்டு அது பசி மயக்கத்தில் அப்படியே சாஞ்சு கீழே விழுது. ஏம்மா இந்த பிள்ளைங்க எப்போ சாப்பிட்டுச்சு அப்படின்னு கேட்டார் அந்த எதிர் சீட்டில் உட்காந்துருந்தவர். சாப்பிட்டுச்சா? என்னைக்கு சாப்பிட்டுச்சுன்னு கேளுங்க. நான் எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு சோறு போட முடியும்? சாகலான்னு தான் காவிரியில் போய் விடலான்னு போனேன். சும்மா இருங்கம்மா, இதுக்காக சாவாங்களே யாராவது? எனக்கு பிள்ளை இல்லைம்மா, கொடுத்துட்றீங்களா? இந்த பிள்ளைய கொடுத்துட்றீங்களா? எனக்கு பிள்ளை இல்லை. ஏன்? உங்களுக்கு அண்ணன் இருக்காரா உங்களை காப்பாற்றுறதுக்கு? இல்லை, நான் என்னை அண்ணனாக கொடுக்குறேன், இந்த பிள்ளைங்களை நான் வளர்க்குறேன், கொண்டாங்கம்மா வாங்க. கூட்டிகிட்டு போய் ஈரோடில் அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு பாட்டு நல்லா வருதுன்னு தெரிஞ்சு அந்த பிள்ளைய தன்னுடைய குழந்தையாக வளர்த்து பிற்காலத்தில் மகாத்மா காந்தி விருந்து வந்து தமிழ்நாட்டில் சாப்பிட்ட வீடு கொடுமுடி கோகிலம் என்று அழைக்கப்பட்ட யார்? சுந்தராம்பாள். நீங்கள் என்டி ராமாராவ் அப்படின்னு இந்திய அரசியலில் ஒரு சகாப்தம் ஆந்திராவில் என்டி ராமாராவ் 2 இட்லி கேட்ட கதை சொல்லவா? நாகிரெட்டி படம் எடுக்கிறாரு. நாகிரெட்டி ஸ்டுடியோவில் அப்படியே தங்கி நடிக்கிறாரு என்டி ராமாராவ். நாகிரெட்டியோட கார் வந்து நிற்கிது. அப்போ என்டி ராமாராவ் தயங்கி நிற்கிறாரு. ரெட்டி இறங்கிட்டு கேட்குறாரு, என்ன ராமாராவ் என்ன வேணும் அப்படின்னு. இங்கே 4 இட்லி கொடுக்குறாங்க, எனக்கு பத்தலை, பசிக்குது, எப்படியாவது இன்னும் ஒரு 2 இட்லி சேர்த்து கொடுக்க சொல்லுங்க. நாகிரெட்டி இப்படி பார்த்தாரு. இந்த மேனேஜரை கூப்பிடு அப்படின்னு. ஏப்பா நம்ம படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறாரு, நல்ல ஆள் வாட்ட சாட்டமாக இருக்க வேணாமா? கறி கொடுப்பா, அவருக்கு நல்ல சாப்பாடு போடுப்பா, அப்போ தானே ஆள் பர்சனாலிட்டியாக இருப்பார். ஏன்னா இட்லி 2 இட்லி கேட்க முடியாது வச்சுருக்கிறீங்க சொல்லிட்டு ராமாராவ்கிட்ட சொன்னார், கவலைப்படாத, இனிமேல் வயிறார சாப்பாடு போட சொல்கிறேன், வருத்தப்படாது அப்படின்னு. நாகிரெட்டி காரில் ஏறி உள்ளே போயிட்டார். நல்ல கவனிங்க, 2 இட்லி எக்ஸ்ட்ராவாக கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்ட என்டி ராமாராவ் ஆந்திராவில் இருக்கிற அத்தனை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுகிற முதலமைச்சராக ஒரு காலத்தில் உட்கார்ந்தாரு. அப்போ நீங்கள் வரலாற்றை புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் துன்பம் இருப்பதாலேயோ வறுமை இருப்பதாலேயோ கஷ்டம் இருப்பதாலேயோ சாகிற வரைக்கும் அதுதான் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு நிலை. ஆனால் சந்திரபாபுன்னு ஒரு நடிகர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா சந்திரபாபு? சிவாஜி கணேசனை பின்னால் காக்க வச்சார். அவர் ஷூட்டிங் வரமாட்டார், ஷூட்டிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, சந்திரபாபு வரமாட்டார், குடிச்சிட்டு படுத்து கிடப்பார், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சந்திரபாபு பிற்காலத்தில் ஒரு நாள் ஒரு சீட்டு எழுதி கொடுத்து விடுறாரு ஒருத்தர்கிட்ட. சீட்டு எழுதி என்ன கொடுத்தாரு? டேய் நீ இந்த ஃபில்டர் வில்ஸ் சிகரெட்டு குடிப்பல்ல, ஆமாம், எனக்கு 2 சிகரெட் வாங்கி கொடுத்து விடு, 2 சிகரெட் வாங்கி கொடுத்து விடு. அதோடு இந்த சீட்டு கொண்டாடுற பையன்ட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு 5 ரூபா பணம் கொடுத்து விடு. யாருக்கு லெட்டர் எழுதி கொடுத்தா தெரியுங்களா? வாலி, கவிஞர் வாலி இருந்தார்ல, வாலிக்கு அந்த கடிதத்தை கொடுத்தாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய நடிகனாக இருந்த சந்திரபாபு ஒரு 2 சிகரெட்டு ஒரு இட்லி எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி சீட்டு கொடுக்குற நிலைமை ஒரு பக்கம் வருது. 2 இட்லிக்கு கஷ்டப்பட்ட ஒருத்தர் பெரிய நடிகராகி ஒரு நாட்டையே ஆளக்கூடிய சக்தி உடைய மனிதராக மாறுவது இந்த உலகத்தில் வருது. அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதுதான் முடிவுன்னு எதிலையுமே தீர்ப்பு சொல்லாதீங்க. எதுவும் எப்போதும் மாறக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஒரு கஷ்டம் இருக்கா? மாறும். ஒரு சிரமம் இருக்கா? மாறும். என்ன வேணாலும் இந்த உலகத்தில் கதை மாறும். அதே மாதிரி பணமும் பதவியும் நமக்கு வரும்போது ரொம்பவும் நாம் ஆடக்கூடாது. என்றைக்காவது நமக்கு இது இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்ணியமாக நடந்துக்கணும், சரியாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பணிவும் நமக்கு இருக்கணும். இது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மிக மிக தேவையான ஒன்று. இப்போ இவங்க போய் சொன்னாங்க நான் சொல்ல முடியுமா? இவங்க போய் சொன்னாங்க நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமையா இருக்கும்? இப்போ நாங்கள் இந்த ஊருக்கு வர்றோம்னா அவ்வளோ எளிமையா? ஒரு காரில் ஒரு 400 கிலோமீட்டர் நாங்கள் காரில் பயணம் பண்ணி வந்தோம். 400 கிலோமீட்டர் பயணம் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி சௌரியம்தான் ரோட்டில், ஆனாலும் சிரமம் தானே. எந்த கஷ்டமும் இல்லாமல் மற்றதெல்லாம் ஈஸியாக கிடைக்குமா? இங்கே இருக்கிற உங்ககிட்டலாம் சொல்கிறேன், பிள்ளைங்களை வளர்க்கும் போது கொஞ்சம் கஷ்டம் கொடுத்து வளங்க, கஷ்டம் கொடுத்து வளங்க. அது கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள்,
கஷ்டப்படுற பிள்ளைங்க தான் பிற்காலத்தில் சிறந்த பிள்ளைகளாக வளர முடியுமே ஒழிய கஷ்டமே படாமல் வளர்கிற பிள்ளைங்க ஊதாரியாக போயிடும், உருப்பிடாமல் போயிடும். அதனால் பிள்ளைங்களை அதை காப்பி குடித்த டம்ளரை கழுவு சொல்லுங்கள். அதுங்க துணியை அவன் ஜீன்ஸுன்னு ஒரு பேண்ட் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு பிச்சைக்கார பேண்ட்டு. அதாவது இங்கே கிழிசல் இங்கே கிழிசல் இங்கே. இதை எதுக்கு அம்மா துவைக்கணும் நான் கேட்குறேன். ஒரு வீட்டில் தாயார் எதுக்கு இதை துவைக்கணும்? போடுற கிழிசலை நீயே துவைடா. அந்த பிள்ளைக்கு சொல்ல வேணாமா? பிள்ளைங்களை வேலை வாங்குங்க. கஷ்டப்படுறவங்க தான் பிற்காலத்தில் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வர முடியும். ஐயா, நாங்கள் இன்றைக்கி பெரிய பேச்சாளர் தான், ஃப்ளைனில் பறக்கிறோம், அருமையான கார் வச்சுருக்கிறோம், சௌரியமான நண்பர்கள், சௌரியமான வாழ்க்கை, எல்லாமே நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி சுண்ணாம்பு லாரியில் நான் போயிருக்கேன் தெரியுமா? ஒரு இடத்துல பேசிட்டு அடுத்த ஊருக்கு போனோம். அந்த ஊருக்கும் பஸ்ஸு கிடையாது. மறுநாள் காலையில் ஒரு ஊரில் பேசணும். நிற்போம், ஒரு புளிய மரத்தடில், பிசாசு தான் புளிய மரத்தடில் நிற்கும்பாங்க. நாங்கள் நிற்போம், லாரி வரும், கையை காட்டி ஏறுவோம். இந்த லாரியில் என்ன கஷ்டம் தெரியுங்களா? அந்த லாரி டிரைவர் ஃபுல் லோடில் இருப்பான். ஃபுல் லோடில் இருக்கிறவன் எப்போ வேணாலும் தூங்கி வழிஞ்சிருவான். அதனால என்ன பண்ணணும்? அவர் கூட பேசிக்கிட்டே வரணும். பேசுகிறதுல என்ன கஷ்டம்? குப்பு குப்பு குப்புன்னு வாயிலேருந்து அந்த நாற்றை அடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இறங்குற இடம் வரைக்கும் அந்த ஆளோட பேசிக்கிட்டே வரணும். இங்கே ஏற்கனவே 2 மணி நேரம் மீட்டிங்கில் பேசி தொண்டை புண்ணாக போயிருக்கோம். இந்த லாரிக்காரர் நல்லா ஓட்டினா நான் பாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்துருப்பேன். இந்த ஆளை தூங்க விட்டா நம்மளை நிச்சயமாக தூங்க விட்ருவான் நிஜமாவேன்னு பேசிக்கிட்டே, புள்ள எத்தனை, பொண்டாட்டி எத்தனை, எப்படி இருக்கிற, எந்த ஊரில் இருக்கிற, ஏதாவது பேசுவோம். அவரே எரிச்சலில் கேட்பார், ஏன் தொணன்னு பேசுகிறேன்? உயிரோடு இருக்கணுங்கிற ஆசையில் தான் பார்க்க, வேறு ஒன்றும் இல்லை. யார் நீ உட்பட உயிரோடு இருக்கிறதுக்காக தான் நான் பேசிக்கிட்டே வர்றேன் அப்படின்னு. அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு அடுத்த ஊரில் போய் மறுநாள் காலையில் ஒரு கும்பாபிஷேகத்தில் பேசுவோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் யாருக்குமே சுகமான வாழ்க்கை உடனே கிடைக்காது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் புட்டு வாங்கலான்னு போகிறார் சார், புட்டு 4 கொடுக்கறதுக்கு காசு இல்லை தெரியுமா? புட்டுக்காரம்மா சும்மா கொடுக்குது, நீ எடுத்துகிட்டு போப்பா, சாப்பிடுப்பா, பசி இருக்கும்போது குடும்பத்தில் சாப்பிட்ணும், எடுத்துகிட்டு போப்பான். அவர் ஆச்சரியமாக கேட்குறாரு, ஏம்மா என்னை நம்பி கொடுக்குறியம்மா, நான் சினிமாக்காரன், நான் பாட்டுக்கு அப்படியே எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டா இந்த 4 புட்டு 4 வீணாக போயிடுமே. அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ராமச்சந்திரா, நீ இதை எடுத்துகிட்டு போய் திருப்பி கொண்டாந்து கொடுத்தா வியாபாரத்தில் எழுதிக்குவேன், நீ கொடுக்கலன்னு சொன்னால் தர்மத்தில் எழுதிக்குவேன்ச்சு, புண்ணியத்தில் எழுதிக்குவேன்ச்சு. கடவுளோட கணக்கு ரொம்ப விசித்திரமானது. நீங்கள் நிஜமாகவே ஒருத்தருக்கு கொடுத்த ஒரணா கூட வீணாக போவாது. அதுக்கு ஒரு தனி கணக்கு இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அவர் சொன்னார், சட்டத்தோட கணக்கு வேறு, அதோட கணக்கு வேறு அப்படின்னார். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் 2 செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நீங்கள் எதை போராட்டம்னு நினைக்கிறீங்களோ அதுவே பூந்தோட்டமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதை பூந்தோட்டம் நினைக்கிறீங்களோ அதுவே போராட்டம்னு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதனால இது நடக்குது? ஒரே காரணம் சொன்னா, உன்னுடைய மனசு இதை கஷ்டம்னு நினச்சிட்டா கஷ்டம், உன்னோட மனசு இது நல்ல விஷயம் சந்தோஷம்னு நினச்சிட்டா சந்தோஷம். கஷ்டமோ சந்தோஷமோ அதில் இல்லை, நீ என்ன நினைக்கிறேங்கிற உன் மனசுக்குள்ளே இருக்குது. அப்படி நம்புறது கஷ்டம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சாதான் நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போட்டுமா? உங்கள் உடம்பை உங்கள் அனுமதி இல்லாமல் காயப்படுத்த முடியாது, யாராலும் காயப்படுத்த முடியாது. உங்கள் உடம்பை உங்கள் அனுமதி இல்லாமல் யாராலும் காயப்படுத்த மன்னிக்கணும். உங்கள் உடம்பை மணி 11, உங்கள் உடம்பை உங்கள் அனுமதி இல்லாமல் ஒருவர் காயப்படுத்த முடியும். உங்கள் உடம்பை உங்கள் அனுமதி இல்லாமல் காயப்படுத்த முடியும். அடுத்த வார்த்தை சொல்கிறேன், உங்கள் மனதை உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் காயப்படுத்த முடியாது. என்ன வித்தியாசம்? என்ன அது? பஸ்ஸில் போகிறோம், ஒருத்தர் பொட்டியை தூக்குறாரு, முட்டியில் தட்டுறாரு. என்னை கேட்டுட்டா முட்டியில் தட்டினாரு? இல்லை, என் உடம்பை அவர் காயப்படுத்தினார்ல, என்னை கேட்காமையே அவர் காயப்படுத்திட்டார்ல, முட்டியில் தட்டினார்ல. இப்போ திடீர்னு இப்படி கூப்பிடுறாருன்னு வச்சுங்க, தடிமாடுன்னு என்னை கூப்பிடுறாரு, நான் திரும்பி பார்த்தா தான் எனக்கு அது என்னோடது.
அவர் தடிமாடுன்ற வார்த்தை எனக்கு இல்லை, நான் பேசாமல் நின்னா அந்த வார்த்தை எனக்கா இல்லை. அப்போ என்னை தடிமாடுன்னு சொன்னதை நான் ஒத்துக்கிட்டா தான் யாரா என்ன தடிமாடுன்னு சொன்னதுன்னு திரும்பி பார்ப்பேன். நான் பாட்டுக்கு பேசாமையே இருந்தா அந்த வார்த்தை எந்தது இல்லை. இப்போ புரிஞ்சுக்கங்க, உடம்பை உங்கள் அனுமதி இல்லாமல் காயப்படுத்த முடியும். நாங்கள் லா காலேஜில் படிக்கும்போது 13 பசங்க ஒன்றா ஒரு சினிமா பார்க்க போனோம். எங்கள் முன் சீட்டில் ஒரு எல்லாம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. ஒரு பையன் சும்மா இல்லாமல் அடுத்த பையன்கிட்ட ஒரு போட்டி வச்சான். மாப்பிள்ளை இந்த முன்னாடி இருக்கான் பாரு, அவர் கொஞ்சம் தலை வழுக்கையாக இருக்குது, முன்னாடி இருக்கான் பாரு ஒரு முடிசூடா மன்னன், ஆமாம் அவன் தலையில் குட்டுவே அப்படின்னு. அவன் எவனோ, அவனை எதுக்கு குட்டணும்? இதான் லா காலேஜ் திமிருன்னு பேர். குட்டுவேன்னா அவன் அடுத்த கேள்வி கேட்டான், நீ எவ்வளோ தர்ற? எவன் தலையிலையோ எவனோ குட்டுறதுக்கு எவ்வளோ தரேன்னா, மாப்பிள்ளை நீ இதை குட்டிட்ட 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா. ஒன்றுமே கவலைப்படல சார், எந்திரிச்சான் சார், நொங்குன்னு குட்டினான் சார். அவன் ஆன திரும்ப உடனே, ராமசாமி நீ சினிமாவுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும், நீ தான் சொன்னல அன்றைக்கி வர்றேன்னு. எனக்கு வந்தவன் வாசலில் நின்று என்னை கூட்டின்னு வர வேண்டியது தானே, உன்னை யார் முதல்ல வந்து உட்கார சொன்னான். அவன் சொன்னான், நான் ராமசாமி இல்லையா, தலை அப்படியே இருக்குது. ஏன் சார் வழுக்க தலை அப்படியே இல்லாமல் வேறு எப்படி சார் இருக்கும்? ராமசாமி இல்லையா? ஆஹா ராமசாமி நினச்சேன். உட்காந்துட்டான். 100 ரூபாய இவன் கொடுத்துட்டு அடுத்த வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்? மாப்பிள்ள இது போட்டி ஆகாது, இப்போ மறுபடியும் நீ கூட்டினேன்னு வச்சுக்க, நீ வீர, நீ ஆம்பளை. அவன் சொன்னான் 200 ரூபா கொடுக்குறேன். உடனே 200 ரூபா எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டு மறுபடியும் கூட்டினான் சார். கூட்டினோன்னு அவன் திரும்பி என்னடா அப்படின்னா பாருங்க, நீ ராமசாமி தானே? ஏன்னா ராமசாமி தான் கூட்டினா திரும்பி பார்ப்பான். எனக்கு தெரியும் நீ ராமசாமி, இன்னும் 10 வருஷம் ஆச்சு நம்ம பார்த்துன்னு ஏமாற்ற முடியுமா? ராமசாமி தான் கூட்டினா திரும்பி பார்ப்பான். என்கிட்ட ஏமாற்ற முடியாது, நீ ராமசாமி தான். எனக்கு தெரியும் நீ ஸ்கூலில் படிக்கும்போதே கூட்டினா திரும்பி பார்ப்பேன். மறந்துட்டியா அதெல்லாம்? நம்ம குட்டி விளையாடுவோமே என்ன. அவன் எந்திரிச்சு வேறு எடுத்து போயிட்டான். எடரான்னு 200 ரூபா வாங்கிட்டான். இன்டர்வல் வந்தது சார். இன்டர்வல் முடிஞ்சிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து உட்காந்தோன்னு சொன்னான் இவன், வச்சி நீ மட்டும் இப்போ அங்கே போய் அவனை குட்டிட்ட 500 தரேன். அப்படியா சரியா சார்? எந்திரிச்சு நேரம் அங்கே போயிட்டான் சார். அவன் பின் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டான் சார். உட்காந்துட்டு நொங்குன்னு குட்டினான் சார். அவன் திரும்பி ஆன உடனே, ராமசாமி நீ இங்கே உட்காந்துருக்கியா, அங்கே ஒரு பனாத பையில ராமசாமின்னு நினச்சி நான் குட்டி, அவன் என்னை திட்டி எருமை மாடு வந்து நேராக நம்ம வாசல்லையே பார்த்து உள்ளே வர வேண்டியது தானே. நீ இங்கே வந்து உட்காந்துருக்கிற, நீ ஒன்று மாதிரியே இருந்தான் அந்த மடையன். அவன் நீ நினச்சி குட்டிட்டு நான் பட்ட பாடு. அவன் தேட்டரை விட்டு என் சொல்லிவிட்டேன். நான் வேடிக்கைக்கு சொல்லலை, யோசிக்கணும். ஒருத்தன் தலையில் குட்டுறதுக்கு அவன் உடம்பை காயப்படுத்துறீங்க. உடம்பை காயப்படுத்துறதுக்கு பர்மிஷனே வேண்டியதில்லை இந்த உலகத்தில். இப்போ மருமகளை சொல்கிறான்னு வச்சுக்க மாமியார், அந்த எருமை மாடுன்னா, நான் எருமை மாடு இல்லைன்னு நான் கிளியராக இருந்தால் எனக்கு வலிக்குமா? இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உங்கள் வலிகளில் பெரும்பாலானவை நீங்களே தீர்மானித்து கொண்டது. உங்கள் மன வலிகளில் பெரும்பாலானவை நீங்களே தீர்மானித்து கொண்டது. எனக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படின்னு நிமிர்ந்து நின்றுட்டா நம்மளை யாருமே அவமானப்படுத்தவும் முடியாது, நம்மளை யாருமே காயப்படுத்தவும் முடியாது. இதை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்வேன், அதை சொல்லி நான் நிறுத்திடுறேன். நான் கோயம்புத்தூரில் குடியிருந்த போது முதல்ல பேச்சாளனாக என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். என்கிட்ட கார் கிடையாது, அப்போ பெரிய வசதியான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. கார் கிடையாதுங்கிறது முக்கியம் இல்லை, கார் உள்ளவர்கள் நண்பராகவும் கிடையாது. குறைஞ்சபட்சம் கார் உள்ளவங்க நண்பராகாது இருக்கணும்ல, அதுவும் கிடையாது. ஊட்டிக்கு போகணும் சார், கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு பேச்சு ஊட்டியில். என்கிட்ட வசதி இல்லை, பஸ்ஸில் ஏறி போகிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கோயம்புத்தூரில் ஏற போனால் இந்த பாருங்களேன், லாஸ்ட்டு சீட்டு தான் காலியாக இருக்குது. அதுவும் 2 சீட்டு காலியாக இருக்குது, 4 பேர் உட்காந்துருக்கான், பஸ்ஸு முழுக்க ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட்டு சீட்டில் போகிறது என்ன கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தூக்கி போடும். சொர்க்கத்துக்கும் பூமிக்கும், சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் போயிட்டு வரணும். எனக்கு அந்த பலம் இல்லை, மேலேயும் கீழியுமா நம்மளால் போக முடியாது. ஷாக் அப்சர்வர் மாதிரி கையெல்லாம் இப்படி வச்சா கூட சரியாக இருக்காது, தெரியும் எனக்கு. நமக்கு இந்த லாஸ்ட்டு சீட் வேணாம்பா, இது நரகம் அப்படின்ட்டு இறங்க போனேன் சார். முன் சீட்டில் என்ன ஒருத்தர் பார்த்துட்டு, அப்போ நான் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டுருக்கிறேன். சார் சுகி சிவன் தானே நீங்கள் அப்படின்னார். ஆமாம் வாங்க சார், என் சீட்டில் உட்காருங்க சார், நீங்கள் போங்க சார், உங்களுக்கு மீட்டிங் இருக்கும், ஏதோ ஒரு வேலை இருக்கும், முன்னாடி போங்க, நான் அடுத்த பஸ்ஸில் வரேன் சார்.
அவர் ரொம்ப கெட்டிக்காரு. இதே பஸ்ஸில் இருந்தால் இவனுக்கு டிக்கெட் வாங்க வேண்டி வரும்னு அவருக்கு ஒரு யோசனை. என்னை இறக்கி அவர் சொல்கிறார், நீங்கள் போங்க சார், நான் இறங்கிக்கிறேன்னு இறங்கிட்டேன். நான் பஸ்ஸு புறப்பட போகுது சார், டிரைவர் வந்து எடுக்கிறாரு. பஸ்ஸு புறப்பட போது புதுசாக கல்யாணம் ஆன ஒரு ஜோடி சார் வந்து உட்காந்து சார். நீங்கள் யோசிக்கிறீங்க, புதுசாக கல்யாணம் ஆன ஜோடின்னு எப்படி சொல்கிறேன்? அதில் பிஹெச்டியே நான் பண்ணியிருக்கேன். எப்படி தெரியுங்களா? கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆன தம்பதி, கல்யாணமே இன்னும் ஆகலை, பையன் பொண்ணை ஃபாலோ பண்ணுறான், கல்யாணத்துக்காக ஃபாலோ பண்ணுறான், அது ஒரு செட்டு. லேட்டஸ்ட்டாக நியூலி மேரீடு, அது ஒரு செட்டு. என்ன வித்தியாசம்னு இப்போ சொல்லி கொடுத்துட்டு போகிறோம் பாருங்கள்.